ப்ரோ எடுத்துன்னு அரசியல் கொஸ்டின் கேட்கலாமா? ம் இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இந்த 24ல இப்ப பிஜேபி நல்லா கண்டிப்பா நல்ல ஓட் ஷேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா இத வச்சுட்டு 2026லயுமே இவங்க ஒரு நல்ல ஸ்டேட் பார்ட்டியா க்ரோ ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து எடப்பாடி எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க 2019லயுமே அவங்க பெருசா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ற மாதிரியே தெரியல ப்ரோ ஏடிஎம்கே. அவங்க வந்து இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு தான் அவங்க கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை வச்சுட்டு இப்ப கண்டிப்பா 26ல அவங்க இதை விட அதிகமா கேம்பெயின் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அப்ப வந்து இதே மாதிரி ஓட் ஷேர் வந்து இப்போ குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக ஏடிஎம்கேவே அழிஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இல்லை, அதெல்லாம் ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ரிசல்ட் வராமல் சொல்ல முடியாது. அப்படி குறைஞ்சிச்சுன்னா வந்து அடுத்த 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷத்துல நிறைய மாற்றம் இருக்குல்ல. ஆமா ப்ரோ, ஆனா யூஸ்வலி 2019லயுமே வந்து எடப்பாடி பெருசா ஒன்றும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியலையே. எப்பயுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது இல்லை. இந்த எலெக்ஷன்ல இருக்காங்க தான். ப்ரோ கார்த்தி ப்ரோ அதாவது சபரீஷ் அதாவது 1991ல ஜெயலலிதா ஜெயிக்கும் போதே என்னன்னா ராஜீவ்காந்தி வந்து இங்க கொலை பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து பெருசா ஓட் வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல வந்து 2-3 எம்எல்ஏ மட்டும் தான் டிஎம்கே ஜெயிச்சாங்க. மீதி எல்லாமே கிட்டத்தட்ட 230 எம்எல்ஏவும் ஏடிஎம்கே தான். அதுல ஒரு 60 எம்எல்ஏ யாரு தெரியுமா? காங்கிரஸ். 91-96 வரைக்கும் சட்டசபையில 60 எம்எல்ஏ வச்சிருந்த காங்கிரஸ். அன்னைக்கு காங்கிரஸுக்கு பெரிய லீடர் இருந்திருந்தா 96ல பயங்கரம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. 96ல ஃபைட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? காங்கிரஸ் வந்து தனியாக போயிட்டாரு. மூப்பனா தனியாக போய் அவர் ஃபைட் பண்ணாரு. 96ல ஜெயிச்சாரு. அங்கதான் ரஜினி வந்து கூப்பிட்டாரு அவர். அப்ப இவங்க டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இல்லையா? அதுக்கு மேஜர் பிளேயரே வெளில போயிட்டாரு. அவர் தான் ஜெயிச்சாரு. அந்த இடத்துல ரஜினி வந்திருந்தா அன்னைக்கு ரஜினி சிஎம் ஆயிருப்பாரு. நீங்க சொல்றாங்கல்ல, அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, ரஜினி 96ல வந்திருந்தா சிஎம் ஆயிருப்பாரு. அதுதான். அப்போ அந்த மாதிரி ஆப்போசிட்ல யார் நிக்கிறாங்கன்றதான் கேம். இன்னைக்கு வந்து அண்ணாமலை வச்சிருக்காங்க அவங்க. இவங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த எலெக்ஷன்ல 2024ல வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவா ரிசல்ட் வந்துருச்சுன்னா 2026ல வந்து அந்த 2 வருஷத்துக்குள்ள அவங்க பெருசா வேலை வைப்பாங்க. பட் இவங்க ஏடிஎம்கேமே அதுல கொஞ்சம் அதிகமா வேலை பார்ப்பாங்களே, இதே மாதிரி கொஞ்சம் இதா கொஞ்சம் சுறுசுறுப்பா அதுல பண்ணுவாங்கல்ல 2026 எலெக்ஷனுக்கு. எப்பயுமே அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அந்த கட்சி பின்னாடி போயிடுவாங்க. ப்ரோ அது ஓகே ப்ரோ, பட் ஏடிஎம்கே பெரிய கட்சி இல்ல. அதை விட பெரிய கட்சிலாம் நிறைய இடத்துல இருந்திருக்கு, நிறைய ஸ்டேட்ல இருந்திருக்கு. ஓகே ஓகே. அப்படின்னா என்ன, காலத்துக்கு சாகர வரைக்கும் எந்த கட்சியும் மாற முடியாதா? அப்படி கிடையாதுல்ல. அப்படி இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அவங்க 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே கொஞ்சம் நல்ல ஓட் பெர்சன்டேஜ் தான் வாங்கினாங்க. அப்ப அந்த மூணாவது பிளேயர் இல்ல, மூணாவது ஒருத்தவங்க இல்ல போட்டிக்கு. ஆமா, ஏதோ டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அப்படி இருந்துச்சுல. மூணாவது ஒருத்தர் வந்து மக்களுக்கு என்ன தோணும், மக்களுக்கு என்னன்னா ஓகே இவங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல வந்து நின்ட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் growth இருக்கும். அதுக்குதான் இந்த எலெக்ஷன். ப்ரோ பட் இவங்க சும்மாவே அண்ணாமலையை ரொம்ப கொஸ்டின் பண்றாங்க. சோ இப்ப எம்பி ஆயிட்டானா ரொம்ப எல்லா பிரஸ் மீட்லயும் கோயம்புத்தூர் இது நடந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டே இருப்பாங்களா ப்ரோ? கேட்கலாமே, என்ன ஒண்ணு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. STR 48 ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. நேற்று சொன்ன கேட்கல நீங்க? இல்ல நான் கேட்கலீங்க. நேற்று தான் எஸ்டிஆர் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ரோஸ்ட்லாம் பண்ணல. நான் படம் சீக்கிரம் நீங்க சொன்னேன். அப்புறம் அந்த தக் லைஃப் படத்துல அவர் இருக்கிறது கன்ஃபார்மா?
என்னச்சு தக் லைஃப்ங்கிற படத்துல எஸ்டிஆர் ஆன்போர்ட் ஆயிட்டாரா? ஆயிட்டாரு. ஓகே. இந்த வாரம் ஷூட்டிங் போறாரு. எஸ்டிஆர் ஆன்போர்ட் ஆனங்காட்டிக்கு தான் ஜெயம் ரவி வந்து குவிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜெயம் ரவி போனதுக்கு அப்புறம் தான் எஸ்டிஆர் ஆன் போர்டு வந்தாரு. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, இவர் எஸ்டிஆர் வரது தகவல் தெரிஞ்சுதான் அவரு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க அது நடிக்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இயர் ரோல் தான். ஓகே. அந்த ரோல் தான் அவர் நடிக்கிறாரு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ஆடிச்சேர்தல் தமிழ்நாட்டுல எப்படி கலெக்ஷன் பண்ணுது ப்ரோ? தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசா போகல, ரொம்ப சுமார் தான். அதான் ஆக்சுவலாக அங்கே வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான நாவலாம் பொன்னியின் செல்வன் மாதிரி. அதனால அந்த அந்த கேரளா ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி பொன்னியின் செல்வன் இங்கே ஓடுனுச்சு, மற்ற ஸ்டேட்டில் பெருசாக ஓடல அது மாதிரி. பட் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சா? ஓப்பனிங் இருந்துச்சு, முதல் நாள் இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இல்லை. ஓகே. கார்த்திக் ப்ரோ. என்ன கோபால்? ப்ரோ நேற்று அண்ணாமலை வந்துருந்தாருங்க. இங்க எங்க ஊருக்கு வந்திருந்தாரு. ஓகே. பரவாயில்ல ப்ரோ, நல்லா ரிசப்ஷன் இருந்தது. அப்புறம் பக்கத்துல ஒரு நெசவாளர் வீட்டுக்கு போய் அன்எக்ஸ்பெக்டட் அங்கே தான் சாப்பிட்டாரு. இதான் இடையில ப்ரெஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போனா, அதனால கொஞ்சம் ஆள் டென்ஸ்டா இருந்தாரு. கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னைக்கு இவரு அண்ணாமலை ஒரு கமலை பைத்தியகாரம் சொல்லிட்டாரு, அது என்ன இஷ்யூ ப்ரோ? பைத்தியம்லாம் ஓப்பனா இல்லை, அவர் ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஜேபி திரும்ப ஜெயிச்சிச்சுன்னா வந்து இந்தியாவோட கேபிட்டலே மாறிடும், நாக்பூருக்கு மாறிடும் டெல்லியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சொன்னதுக்கு வந்து அவர் வந்து அவங்க மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணாமலை. அது தேவையில்லாத கமெண்ட் தான், அது பண்ணியிருக்க தேவையில்லை. பட் ஆனால் நான் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸை பார்த்தேன். நிறைய பேர் அதை வந்து அண்ணாமலை ஏன் இப்படி பேசிட்டாரு, ரொம்ப தப்பு, எனக்கே அப்படித்தான் தோணுச்சு. சரி, ஓகே, அவரு ஒரு லட்சம் உதயநிதி அண்ணாமலை பத்தி ரொம்ப தப்பா பேசல. இல்ல அதுதான் அவங்க இல்ல அதுதான் நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன், அதை பார்த்து கீழே போய் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா கழிவு ஊத்தி வச்சிருந்தாங்க. இதே வந்து அண்ணாமலை பத்தி அடுத்தவங்க பேச பண்ணி பேசியிருக்கியா, கமலஹாசன் தப்பா பேசுறாரு, அவர் சினிமா லெஜெண்டா இருந்துட்டு போறாரு, எனக்கு என்ன இருக்கு, சினிமா லெஜெண்டா இருக்கவர் சினிமாவை தான் பார்க்க முடியும், இந்த மாதிரி தப்பா பேசினா யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணாதான் செய்வாங்க அப்படின்னு. அது ஆக்சுவலா பாசிட்டிவா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு. இவனுக்கு தான் வந்து கத்திட்டு இருக்கானுங்க, உடல் பொறுப்பு தான். அதுபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து அதுதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியிருக்கு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதை. உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுமா ப்ரோ அண்ணாமலை கொஞ்சம் சம்டைம்ஸ் அரகண்டா இருக்க மாதிரி? இந்த இதுல அரகண்டா இல்லைன்னா வேற வழி இல்லைங்க, இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, வச்சு செஞ்சு விட்டு போயிடுவானுங்க இவனுங்க. அக்ரெசிவா அரகண்டா இல்லை அப்படின்னா வந்து தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவானுங்க. அண்ணாமலையோட சக்சஸே அதுதான். இதே மீடியா வந்து ரொம்ப இல்லைண்ணே ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம அப்படின்னா சொல்லணும்னா அவர் வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க. அவரு இந்த மீடியா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மீடியாவை. அதுதான் அவரோட சக்சஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விஜயகாந்த் ஆகியிருப்பாங்க இவரை. வேற வழி இல்லைன்னு எல்லா மீடியாவுமே அஜெண்டால இருக்காங்களே, எல்லா மீடியாவும் அஜெண்டா, எல்லாருக்கும் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு. அப்ப அவனுங்களை இறங்கி அடிச்சா மட்டும்தான் இங்க அவர் ப்ரூவ் பண்ண முடியும். அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு, சூப்பரா செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாங்க, கமல்ல பேசினது தேவையில்ல கமெண்ட் தாங்க. பட் ஆனால் அதை பண்ணி தான் நாங்கள் வேற என்ன பண்றது. மிஸ்டர் 29 பைசான்னு சொல்றாரு. நான் சொன்னா அடுத்து வந்து நான் ட்ரக் நீதி கஞ்சா நீதினு சொல்லுவேன்னு சொன்னா அடுத்த நாள் இருந்து ஆஃப் ஆயிடுறாரு. வேற என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, நீங்க மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி தலைவரோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட முடியுமா? அதெல்லாம் விலைக்கு ஆகுது. சண்டைனா சண்டை தான், இறங்கி அடிச்சா நீ இறங்கி அடிச்சா அதோட நான் இறங்கி அடிப்பேன் அப்படின்னு வந்தாதான் இங்க வாய முடுவாங்க. என்ன பண்ண முடியும்?
வேட்பாளர் பேரே தெரியல. உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, உங்க வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு அந்த பேரே மறந்துட்டாரு இவர் கமலஹாசன். அப்புறம் கீழே இருக்கவங்க சொல்றாங்க தமிழிசை தங்கப்பண்ணி அவங்க தான் ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. நீங்க போயிட்டு டெல்லி வந்து நாக்பூரா மாத்திருவாங்கன்னு நீங்க பேசினா, நீங்க 21ல என்ன பேசுனீங்கன்னு மறந்துடுவாங்களா? 21 ரொம்ப நாள் இல்ல, வெறும் 3 வருஷம் தான் இருக்கு. 21ல என்ன பேசுனீங்க, 2019ல என்ன பேசுனீங்கன்னு மறந்துடுவாங்கன்னு. அவ்வளவு முட்டாள மக்கள்லாம். அப்ப நீங்க எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவீங்க, உங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா என்ன? சினிமால லெஜெண்ட் அவர் தான், சினிமால லெஜெண்ட். ஆனா நீங்க பிரச்சாரத்துக்கு இறங்கி வந்துட்டீங்களே, நான் பிரச்சாரம் பண்ற ஒரு பிரச்சாரன்னு வந்துட்டீங்களே. இங்க வந்து உலகநாயகன் கமலஹாசன், டாக்டர் கமலஹாசன், பசுமதி கமலஹாசன்லாம் பார்க்க முடியாது. சாதாரணமா பிரச்சாரம் பண்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அப்படிதான் கமலஹாசனையும் இங்க பார்க்க முடியும். அதுக்குதான் விமர்சனம் பண்ண முடியும். அந்த பார்ட் டைம் அரசியல்வாதிக்கு அவர் சொன்ன பதில்லாம் வந்து ரொம்ப நம்ப முடியாது இல்ல ப்ரோ. அவர் என்னென்னமோ சொல்றாருங்க. தியாகம் இல்ல வீகோன்னு சொல்றாரு, என்னமோ சொல்றாரு. நான் ஏன் நிக்கல தெரியுமா? நான் சீட்டை கொடுத்தது தியாகம் கிடையாது, இது ஒரு வீகம் என்றாரு. அவர் என்ன ஏதோ பிக் பாஸ்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம். ஏன் ரஜினி வந்து பேசலையா? ரஜினி வந்து எவ்வளவோ கமெண்ட், அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியில இருந்து சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு கமெண்ட். அவர்லாம் வந்து எவ்வளவு பேர் மென்டல் அதுன்னு போட்டிருக்காங்கல்ல. அப்ப அவரை சொல்லலாம், அப்புறம் அவரை சொல்லலாம். ஆனா கமலஹாசனை வந்து மென்டல்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் சொல்லலாம், எல்லாரையும் சொல்லலாம். 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 10 நாள்ல வந்து இன்னும் அக்ரெசிவா இறங்கி அடிப்பாங்க. ஆனா கமல் கம்பேர் பண்ணும்போது ரஜினி எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ இப்ப பார்க்கும்போது. எனக்கு அதான் தோணுது. ரொம்ப ரஜினி நானே நிறைய நேரம் வந்து ரஜினியோட அரசியலை பத்திலாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதை நினைச்சு உண்மையிலே இன்னைக்கு வருத்தப்படுறேன். ஐயோ, அவரை வந்து ஏன் தப்பா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு பேசினதுக்கெல்லாம் சாரி. ரஜினி ஃபேன்ஸ் இருந்தா கூட உண்மையிலே அவர் ரொம்ப பக்குவமான ஆளு, அதனால போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து ஒரு நன்மைக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டாருன்னு தெரியல. சாராயம் ஃபேக்டரி வச்சோனுங்கன்னா பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காரு. ரஜினியோட அவருடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டாரு, உண்மையாதான். நீங்க 21ல ஏன் கமலுக்கு ஓட் போடணும்னு நினைச்சீங்க? ஏங்க அப்பா அப்படித்தாங்க பேசிட்டு இருந்தாரு அவரு 2019ல, 2021ல கிடையாது, 19ல, 2019ல. நல்லா 2 கட்சியும் திட்டினாருங்க, 2 கட்சியும் பேசினாரு. அது வந்து நான் நேர்மையானவன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாரு. ஓகே, ஒரு பாலிடிக்ஸ்ல ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னு நினைச்சோம், அவ்வளவுதான். கிடைச்சாலும் தெரியுது. ஒரு 4 வருஷத்துலயே வந்து இவரு இப்படி மாறுவாருன்னு யாருக்கு தெரியும்? இன்னொன்னு, அவர் கொஞ்சம் ஒரு இன்டெலெக்சுவல்ங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அதுவுமே அவர் கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. இன்டெலெக்சுவல்னா இது இன்டெலெக்சுவலா இருக்கணும் இல்ல, இந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாதுல்ல. என்னையே யாரு நிக்கலன்னு எலெக்ஷன் நிக்கணும்னு கேக்குறீங்க, நான் நிக்கிறேன் அப்படின்றாரு. நின்றுட்டு பேசுறாருங்க. இது இன்டெலெக்சுவலா பேசுற மாதிரி இருக்கா இந்த பேச்செல்லாம்? என்னைய யாரு நிக்கலன்னு கேக்குறீங்க, நானா நிக்கிறேனே இது பிரச்சாரத்துல மேடையில. ப்ரோ அது பயங்கர ட்ரால் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன பண்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க எலெக்ஷன் நிக்கல, நான் பண்ணது தியாகம் இல்ல, இது ஒரு வீகம். அவங்க கோயம்புத்தூர்லயே டம்மி கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க திமுக, போய் நிக்க வேண்டியதானே. கோயம்புத்தூர்ல கமலே போட்டிருக்கலாம். அவர் போட்டிருந்து இன்னும் மோசமா போயிருக்கோம், அதனால தெரிஞ்சதான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 100 கோடியாவது வாங்கியிருப்பார்ல ப்ரோ டிஎம்கே கிட்ட இருந்து இந்த பிரச்சாரம். பணமழை ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டாருங்க. பணமழை அப்படிலாம் வந்து அந்த அளவுக்கு சீப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது. பணம் வாங்கியிருக்க மாட்டாரு. சீட்டு அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ராஜ்யசபா சீட்டுக்காக பண்ணின்னு இருக்காரு. அதுலயுமே யூஸ் கிடையாதுங்க அவருக்கு, ஒன்றும் பெரிய யூஸ்லாம் கிடையாது. ராஜ்யசபால போய் அவர் என்ன பேசிட போறாரு, என்ன பண்ணிட போறாரு, ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. கட்சி ஆரம்பிச்சிட்டோம், அந்த கட்சி வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்காக பண்றாரு.
அது கட்சியை கழிச்சிட்டு போயிடலாம் ப்ரோ. இது இப்படி போய் சேர்ந்து டீசெண்டா அதை பண்ணிருக்கலாம். ஒரு அறிக்கையில முடிச்சிருக்கலாம் ரஜினி மாதிரி. நான் நினைச்ச மாற்றம் இங்க வரல, ஸோ அதுக்கான முயற்சி எடுத்தேன், அதுவும் யாரும் ஒத்துழைக்கல. அதனால இந்த மக்கள் நீதி மையம் வந்து இதுக்கப்புறம் வந்து கட்சியெல்லாம் அரசியல் கட்சியா இல்லாம ஒரு சமூக அமைப்பா வந்து இயங்குமா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை போட்டு முடிச்சிருக்கலாம். யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் தக் லைஃப் எப்போ வரும், இந்தியன் டூ எப்போ வரும், அப்டேட் கொடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அது பண்ணிருக்கலாம். தேவையில்லாம் மொக்க வாங்குறாரு, அவ்வளவுதான். ப்ரோ இப்படித்தான் நானும் வந்துட்டு தெரியாம ஃபயர் விட்டுக்கிட்டு அந்த போன எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு போட்டுங்க. நான் வந்துட்டு நான் போட்ட ஓட்டுல ஒன்று வேஸ்டா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்ப இப்ப இவரு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, உண்மையாலுமே அவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சப்ப நமக்கு ஓகே ஒரு இல்ல அன்னைக்கு உண்மையிலேயே அன்னைக்கு ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க. அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் வேற ஸ்டாண்ட் தான் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் காலம் தான் முடிவு பண்ணும் எல்லாமே. அந்த இடத்துல யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், அவர் கட்சியை கிடைச்சிருக்கலாம் ஈஸியான ஸ்டாண்டு, அவ்வளவுதான். அதுக்கு அதை ஒட்டிக்கினா இன்னொரு ஸ்டாண்ட் என்னன்னா வேற வழி இல்லை, அவர் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரவு கொடுத்தாங்கணும். அவர் இந்த பக்கம் வந்து நிக்க முடியாது, நான் திரும்ப எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அவர் 40 கேண்டிடேட்டே கிடையாதுங்க, 40 கேண்டிடேட்டே கிடையாது, எலெக்ஷன் கேண்டிடேட்டும் போட முடியாது. எல்லா பக்கமும் சிக்கல் இருக்குல்ல. இல்ல அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அந்த அன்னைக்கு அவரு தோத்த அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று எல்லாருமே ஆமா எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஃபீல்னா அது ரொம்ப ஒரு இன்டென்ஸா ஃபீல் பண்ணி வச்சுக்கோங்க. அது சும்மா நார்மலான ஃபீல் கிடையாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவமான மனுஷன் வந்து இப்படி தோத்து போயிட்டாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இதா போச்சு. அப்புறம் இப்ப 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 நடக்கிறதெல்லாம் பார்த்தாதான் தெரிஞ்சு, சரி ஓகே நல்ல வேலை, எங்கேயோ போற காத்து இன்னும் அசிங்கமா இருந்திருக்கு. இல்ல ப்ரோ, இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி 2026ல டிவிகே கூட ஜாயின் பண்ணியிருந்தா கூட ஏதாவது நல்ல பேர் வந்திருக்கும். அவர் அரசியல் வந்து ஆரம்பத்துல இருந்தே குளறுபடிதான். கார்த்திக் ப்ரோ ஒரு கொஸ்டின். இப்போ இந்த நீங்க சம்டைம்ஸ் அடிக்கடி கேட்பீங்களா, இப்போ டிவிக்கே வந்து ஏன் ரொம்ப பிஜேபிக்கு அகேன்ஸ்டாவே பண்றாங்க, அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க, நீங்க ஸ்டேட் யாரு அப்படிலாம் கிடையாது. இங்க ஒரு 10 பேர், ஒரு 10-15 பேர், அவ்வளவுதான். மற்றவங்களாம் கிடையாது. நான் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், விஜய் ஃபேன்ஸோட நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் பார்த்திருக்கேன். பட் ஓகே, சோஷியல் மீடியால கொஞ்சம் அண்ணாமலையை அடிக்கிற மாதிரி தெரியுது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். பட் அதுக்கு காரணம் வந்து பிஜேபி அக்ரெசிவா இருக்காங்க சோஷியல் மீடியால. அதனால இதே வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து யூடியூப் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த சிஏ அறிக்கையெல்லாம் விட்டப்ப விமர்சனம் பண்ணாங்க. அந்த டைம்ல இவங்க அவங்களோட சண்டை போட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்படி பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாவே ஒரு 10 பேர் இருக்கும், அவ்வளவுதான். அந்த 10 பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, மற்றபடி கிடையாது. நிறைய விஜய் ஃபேன்ஸு கீழே வந்து இல்லை தேவையில்லாத சண்டை, அவங்க தான் நம்ம 2026 தான் வரப்போறோம், எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு சிலருக்கு வந்து என்ன கமெண்ட் போட்டாலும் கீழே நெகட்டிவா போடுறதே விஜய் ஃபேன்ஸ் தான். நெகட்டிவா 5 கமெண்ட் வந்திருக்கு, 5மே போறது விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா, இவங்களை வந்து ரொம்ப பிஜேபி பி டீம் அட்டாக் பண்ணி தான் இவங்க வந்து ஓகே நாங்க பிஜேபிக்கு அகேன்ஸ்டா காமிக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன்.
இல்ல இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்றேன். தனிப்பட்ட இல்லைங்க, தனிப்பட்ட ஒண்ணுமாங்க. அதுதான் கார்த்திக் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வன்மம் தான். அடுத்து அவங்க வந்துட்டு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு டிவிக்கே பத்தியோ அல்லது அவர் விஜய் சார் பத்தியோ நாம இது யாரும் எடுக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸை காட்டுறாங்க. என்னோட இது அதுதான் நான் எப்படியோ அடுத்தது. அதனாலதான் நான் வந்து பெருசா இப்ப ரிப்ளே போறதும் வந்து நிறுத்திட்டேன். சரி ஓகே, அவங்க தனிப்பட்ட வன்மத்துல போடுறாங்க, அதனால ரிப்ளே போட வேணாம். இப்போ எங்களுக்கு என்ன சொல்றது, இது சொல்லி புரிய வைக்க முடியாது. டெய்லி தப்பு தப்பா ஏதோ ஒன்று பிரச்சாரம், தப்பு தப்பா ஒரு தகவல் இதில் தான் இருக்கும். அவங்களுக்கு விளக்க சொல்லி மாளாது. டெய்லியும் விளக்க சொல்லிட்டே இருக்க முடியுமா? விளக்க சொன்னாலும் ஏற்றுக்க போறாங்களா? ஏற்றுக்க போறது இல்லை. என்ன பண்றது? நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிலர், ஒரு 10-15 பேர். ப்ரோ புஷ்பா 2 டீசர் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ரொம்ப சூப்பராலாம் இல்லைங்க, ஓகேவா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஒரு பர்த்டேக்கு ஒரு டீசர் ஒன்று இல்ல இருக்கு. டீசர்னா கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வைப்பாங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி இருக்கு. அவர் பர்த்டேக்காக விட்டுருக்காங்க. பர்த்டேக்குன்னு ப்ரோமோ விட்ட மாதிரி தான் ப்ரோ இருக்கு. டீசர்னா நான் வந்து கொஞ்சம் வேற ஏதாவது நிறைய சீன்ஸ் போடுவாங்க, கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். வரும் அடுத்த பாட்டு வரும். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு புஷ்பா டீசர் விட்டாங்க. ஆமா, அதுல கூட கொஞ்சம் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல அதுல கேப்ஷன் வந்து வேரிஸ் புஷ்பான்னு போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து படம் வந்து அவரு காணாம போற மாதிரிலாம் இருக்காது அதுல கிளைமேக்ஸ். அது எது வேரிஸ் புஷ்பான்னு போட்டு போடுறாங்க? அது இப்ப இந்தியன் 2னா இந்த கதையில ஏதாவது சம்திங் அது ரிலேட்டடா இருக்கலாம் ப்ரோ. அந்த படம் அங்கேயே முடிஞ்சிருச்சுங்க. இவங்க வந்துட்டு ஏதோ டிராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணு போடுறாங்க. ப்ரோ ஆனா இப்ப ஒரு ஹைப் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகல ப்ரோ இந்த டீசர் பார்த்து. புஷ்பா 1 அளவுக்கு பாட்டு இருந்தா அது ஓடும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சந்தேகம் தான். புஷ்பா 2 கண்டிப்பா பெருசா ஓடுங்க தமிழ்நாட்டுல. ஒரு மாஸ் ஹீரோ படம் ரேஞ்சுக்கு ஓப்பனிங் இருக்கும், பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒன்னே நல்லா பண்ணிச்சு ப்ரோ தமிழ்நாட்டுல. நல்லா பண்ணிச்சு, ஒன்னே சூப்பரா பண்ணிச்சு. ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரோ படமா? ரொம்ப நார்மலான ஒரு தெலுங்கு படமா தான் இருந்துச்சு. ஆனா இங்க நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு தேசிய விருதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்றது, ஒன்றும் சொல்றது இல்லை. நிறைய பேர் பாக்குறாங்களே அந்த படத்தை. சந்தனக்கட்டையை கடத்தின அந்த கேரக்டர் வந்து தேசிய விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஹத் ஃபாசில் கரெக்டா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் செகண்ட் பார்ட்ல. கார்த்திக், எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப மலையாளம் தெலுங்குல இவ்வளவு படம் வந்துட்டு இருக்கு இப்ப இந்த சீசன்ல. பட் தமிழ்ல மட்டும் ஒரு படம் வரலையே. இது வந்து எலெக்ஷன்னால சொல்றீங்க, ஓகே. பட் அங்கேயும் தானே எலெக்ஷன். ஏன், என்ன காரணம் இது? இல்ல தமிழ்லயே படம் வருது, வந்துதான் இருக்கு. வாரம் படம் வந்துதான் இருக்கு, ஓடுறது இல்ல அந்த மாதிரி. இல்ல அதான் அந்த பெரிய படம் எல்லாம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு இது. இல்ல இப்ப தெலுங்குல அந்த டில்லு ஸ்கொயர் கூட எல்லாமே அண்டர் ப்ரெஷர்ல இருக்கு. எதுவுமே ரெடியா இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் ரெடியாகி எந்த படம் ரிலீஸ் ஆகாம. ஓகே. இல்ல அது எனக்கு இப்ப ரொம்ப நாளாவே படத்துக்கு பிரீமியர் போவீங்களா? பிரீமியர் போட்டு கோட் ரெடியா இல்ல, வேட்டன் ரெடியா இல்ல, விடாமுயற்சி ரெடியா இல்ல, கங்குவா ரெடியா இல்ல.
வேற என்ன கார்த்தி படம் வாவத்தியர் ரெடியா இல்ல, அமரன் ரெடியா இல்ல, எஸ்கே படம் இல்ல அந்த தங்கலான் தனுஷ் படம் ராயன் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. தங்கலான்லாம் ரெடி இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. தங்கலான்மே ஒர்க் மேல வந்துடும். ஓகே இல்ல அதான் ஒரு டியர் பாத்தீங்களா ப்ரோ? டியர் இன்னும் போடல ப்ரோ, ஷோ போடல. பிரீமியர் பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருக்கு. சொல்ல பார்த்து சொல்றேன். அது என்ன குட் நைட் மாதிரியே தான் இருக்குமா? அது சிமிலரா அந்த கதை மாதிரி இருக்கும். பட் அது அந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இருக்கும். அந்த கொரட்டா மேட்டர் மட்டும் இருக்கும். பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இது வேற கதை. ஜிவி பிரகாஷ் படம் எப்படி ஒட்டுக்கா ஒரு வித்தின் ஃபியூ வீக்ஸ்ல பேக் டு பேக் படங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. எல்லாமே வந்து 6 மாசம் 1 வருஷம் கேப்ல எடுத்த படம் தான். ரிலீஸ் மட்டும் இப்படி அமைஞ்சிருச்சு. 3 படம், ரெபல், கல்வன், அப்புறம் டியர், ஒண்ணுமே அமைஞ்சிருச்சு. அவருக்கு எவ்வளவு ப்ரோ சம்பளம் இருக்கும் ஜிவி பிரகாஷ்? படத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குவாரு. ஒரு மியூசிக் பண்ணா அதுக்கு ஒரு சம்பளம் வாங்குவாரு. ஒரு 2 கோடி அந்த வாங்குவாரு. நடிச்சு பண்ணா வெறும் மியூசிக் மட்டும் பண்றதுக்கு அவருக்கு சம்பளம் அதிகம். 4 கோடி 5 கோடி. இப்போ ஒரு படத்துக்குலாம் பண்றாரு, எனக்கு தெரிஞ்சு 8 கோடி சம்பளம் அவருக்கு. அடுத்த ஒரு பெரிய படத்துக்கு பண்றாரு. ஸோ அந்த மாதிரி மியூசிக் டைரக்டரா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. உண்மையாலுமே அது பெரிய விஷயம். அவர் மியூசிக் டைரக்டரா ரொம்ப சூப்பரா பண்றாரு. படம் நடிச்சா அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணலாம். இல்ல இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, அதோட சூப்பரா பண்ணிருந்தாரு. இது கேப்டன் மில்லர் செம மியூசிக். கேப்டன் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதான் நானும் சொல்றேன், சூப்பரான மியூசிக். அவரு ஏன் வந்துட்டு நடிக்கிறேன்? சரி ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் நடிக்கிறாருங்க. இல்ல அதான் நானும் சொல்றேன், அவர் பிடிச்சிருக்கு, அவரு இருக்கு. அப்புறம் முந்தானது வலைபேச்சு பத்தி பேசிட்டு இருந்தீங்க, கேட்டேன் நான் யூடியூப்ல. சில விஷயங்கள் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் வலைபேச்சு வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வலைபேச்சுல உங்களை வந்து ஃபேக் ஐடியில யாராவது பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ஸ்பேஸ ஏன்னா நீங்க சில அதை வந்து அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பேச்சுவார்த்தை வந்து சொல்லிட்டு அது ஒரு கண்டென்ட் ஆக்கி சொல்றாங்க. அதே மாதிரி சில பேர் நாம எங்களை மாதிரி ஆளெல்லாம் கேட்கறாங்கல்ல. என்ன மேட்ரு? இப்ப சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து அந்த லியோ மேட்டர் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு லியோ வந்து எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் த்ரில்லரா நினைச்சிட்டு இருக்கிறப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எமோஷனலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாமா, அதெல்லாம் முன்னாடி சொன்னதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் போடுவாங்க. நம்ம பேசுறது வந்து லட்சுமி இந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. அது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி யாரும் சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ்ல கேட்கறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் 12 மணிக்கு வேலை இல்லை பேசுறோம், அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, தூங்கி இருப்பாங்க. இல்ல அப்ப அவங்க சொல்லிருக்காங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன அது நிறைய பேர் எடுத்து போடுறாங்கல்ல, நிறைய பேர் எடுத்து போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இதுல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சலார் வந்து நீங்க ஒரு தடவை டிராப் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ. சலார் 2 அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த அந்த ஞாத்தியம் வந்து கேள்வி பதில் செக்ஷன்ல வந்து அதை வச்சிருந்திருக்காங்க. அது வந்து எடுக்கிற மாதிரி தெரியல, அது படம் ஓடல இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து வியாழக்கிழமையா சொன்னீங்க, ஞாத்தியம் வந்து கேள்வி பதில் செக்ஷன்ல வந்து அந்த கேள்வி வருது. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி சலார் வந்து என்ன ஆச்சு, எப்ப ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு கேள்வி பதில் செக்ஷன். அது காமனான நியூஸ் தான், எல்லாருக்கும் தெரியும் தான். சலாரை பத்தி விசாரிச்சீங்கன்னா தெரியும். அதுக்குன்னு நீங்க கேட்கறாங்கலாம் கிடையாது. ஆனா வந்து இங்க ஸ்பேஸ்ல நடந்ததுல இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு டாபிக் ஒண்ணு வருது. அதே அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா உண்மையா சொல்றேன், சினிமா நியூஸ்ல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், நம்மளோட ஸ்ட்ராங். அது அவங்களுக்கு வேலையா பாக்குறாங்க, அவங்க ஒரு வேலையா பாக்குறாங்க. நம்ம அப்படிலாம் பாக்குறதே கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுவாங்க, நம்ம அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நமக்கு 2 பிரச்சனை இருக்கு. சொன்னீங்கல்ல, ஜூன் 12ஆம் சொன்னீங்க. அவங்களும் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து அதே சொல்லியிருந்தாங்க. ஆனா அது ஒருவேளை வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதெல்லாம் நியூஸ்ங்க, ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒண்ணு ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அப்புறம் அவங்க அடுத்த தடவை மாட்டுவாங்க ப்ரோ. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி சொல்றேன் ப்ரோ. இது ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன இருக்குங்க, அவங்க போற நியூஸை நம்ம போடுறோம். நம்ம அதெல்லாம் என்ன நியூஸ்ன்றது நியூஸ் தான், அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூசிவா நீ தான் சொல்லணும், நான் அப்படி கிடையவே கிடையாது இல்ல. நான் சொல்றது எக்ஸ்க்ளூசிவா அவங்க சினிமா நியூஸ்ல அவங்க ஸ்ட்ராங், அவ்வளவுதான். ஓகே, நான் எக்ஸ்க்ளூசிவா அந்த மாதிரி நியூஸ் வந்து நிறைய நியூஸ் வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கேள்வி செக்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல வந்து நான் வந்து நிறைய தடவை பார்த்திருக்கேன். நானு எங்களை மாதிரி ஆளுங்க வந்து உங்கள்ட்ட கேள்வி கேட்கறப்ப நீங்க பதில் சொல்றது வந்து அந்த ஆனா பதில் வந்து வேற யாருக்குமே தவிர, ஆனா கேள்வி வந்து அதே மாதிரி ஒரு கேள்வி வந்து அவங்கள்ட்ட கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து ஒண்ணு வரும். ஆனா அதுல அந்த மாதிரி நான் நிறைய தடவை எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு எனக்கு. ஓகே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ, அவங்க என்னதான் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் சினிமா நியூஸ்ல சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் உண்மையா தான் இருக்கு. ஆமா, ஆமா, சினிமா நியூஸ் வந்துட்டு அவங்க சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். காசு கொடுக்குறாங்களா ப்ரோ அதுக்கு? அந்த அந்த இது வாங்குறது, நியூஸ் வாங்குறதுக்கு காசு தான் கொடுக்குறாங்க? அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பழக்க வழக்கம் தான், தெரிஞ்சவங்க முடியும் நியூஸ் கேட்டு அந்த மாதிரி சொல்றதுதான். இப்ப நீங்க சொல்றீங்களா ப்ரோ, இப்ப ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிட்டுறாங்கன்னு, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்களா? ஏன்னா இவங்க நிறைய கொஞ்சம் சிலதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து இது ஏன் சொன்னீங்க அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்களா? இல்ல அவங்க வந்து அதை பத்தி அவங்க எப்படி நினைக்கிறது நமக்கு தெரியாது. சரி, நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா வந்து இவரு நினைப்பாரோ அவர் நினைப்பாரோ அது யோசிக்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன, பழக்க வழக்கத்துக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாத்தையுமே. நம்ம ஒரு நியூஸை சொல்றோம் அப்படின்னா டக்குன்னு வந்து இவங்க கேட்டாங்கன்னா நீ ஏன் போட்ட கார்த்தி அப்படின்னு கேட்டாங்க, அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு நாளைக்கு யோசிப்பாங்கல்ல, நேர்ல பேசும்போது வேற ஏதோ ஒரு மேட்டர் அந்த மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் நம்ம இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பேசுறோம். நிறைய படம் இன்னைக்கு கூட கதையில இருந்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு அவங்க இடத்துல இவன்ட்ட சொல்றோம் ஏதோ ஒண்ணு போட்டான்னு என்ன பண்றது யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்கல்ல, பேசுறதுக்கு பயப்படுவாங்கல்ல. அதை வரக்கூடாதுன்றதுனாலதான் பெருசா அதை குறைச்சிருச்சு. கார்த்தி, இதே இந்த கொஸ்டினோட நானும் ஃபாலோ பண்ணேன். நடுவுல வந்து சோர்ஸே வந்து சிம்புவா இருக்காரு ஒரு சில நேரத்துல. இந்த பொன்னியின் செல்வன் பிரஸ் மீட்ல ஆக்சுவலா வந்து 2-3 நாள் முடி வந்து சொல்லியிருந்தாரு. அந்த என்ன சொல்லியிருப்பாரு வலைபேச்சுல, இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து சிம்பு நடிக்க வேண்டியது, ஆனா வந்து ஜெயம் ரவி இருந்ததுனால வந்து அவரை கோச்சிக்கிட்டதுனால வந்து சிம்பு நடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை வந்து பிரஸ் மீட்ல பொன்னியின் செல்வன் பிரஸ் மீட்ல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு பெருசு, இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். நான் வந்து சிம்பு கிட்ட சொன்னப்ப அவனுங்க கிடைக்கானுங்க, அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஜெயம் ரவி வந்து சொல்லியிருப்பாரு. இதை வந்து அடுத்த நாள் வலைபேச்சுல வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நியூஸ் சொன்னவே சிம்புதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்புதான் ஏன் வந்து அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுங்க அப்படின்னா வந்து சோர்ஸ் வந்து சிம்புவா இருக்கிறப்ப என்ன வரும்? இதெல்லாம் அவருக்கு தேவை வரும். ஆனா அவரு இதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய இருக்காரு. அவருலாம் வந்து இவங்கள்ட்ட போயிட்டு புரணி பேசுறது எல்லாம் தேவையா? இல்ல, இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாருலாம், அதே ஃபாலோ கொஷின். அவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வரப்ப லைக் அவங்களோட இது வந்து கிரெடிட் வந்துட்டு போயிடாதா? நான் இப்போ அவங்ககிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்த, அதை அவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ அதை பாக்குறப்ப இல்ல பப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்றாங்களா? அதுதான் கரெக்ட். நீங்க சப்மிஷ் கேட்ட கேள்விதான். ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? இன்ஃபேக்ட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் பற்றி அவர் டிஸ்னி வந்துட்டு ரொம்ப அபியூஸ் பண்ணி, ஐ மீன் அபியூஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது அந்தரன் வந்துட்டு அஜித்தை பற்றி ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்காரு. இதில் இதுக்கு முன்னாடி அஜித்தை பற்றி இவரோ அல்லது அவங்க டீமோ வந்துட்டு இவ்வளோ பேசுனதே கிடையாது. விஜய் சார் பத்தி கூட பேசியிருக்காங்க, பட் அஜித்தை பத்தி பேசுனதே கிடையாது. பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க.
இல்ல அஜித் பேசுனது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபர்ஸ்டே வந்து நிறைய நெகட்டிவா அவங்க அஜித் பத்தி சொல்லியிருக்காங்க. இல்ல 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 ரொம்ப இல்ல இல்ல நீங்க இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 1 or 2 monthsல நடக்கிற அளவுக்கு பண்ணல. அதனால யோசிச்சுக்கு அதனால பாத்துக்கு நான் சொல்றது அதுதான். பேசியிருப்பாங்க 1 or 2 இதுல சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அஜித்தை பத்தி பேசுனது ரொம்ப இதாதான் பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்ப திடீர்னு வந்து மாறிட்டாங்க. மேபி வந்து நான் கேட்கறது என்ன, நான் கார்த்திக் கேட்க வர்றது என்னன்னா, ஸோ மேபி இது வந்து இயர் ஆன் இயர் ஒரு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியா எப்படி, நான் உங்களை வந்து உங்களை பத்தி கரெக்டா பேசணும்னா இதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அல்ல. நான் அவங்கள மட்டும்தான் இது பண்ணி பேசுறேன். அப்படி நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்கு என்ன தெரியும்? ஆஹ் அது நம்மள புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான். இதே வந்து சவுக்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நானே ஃபயர் விட்டுருக்கேன். சவுக்கோட வீடியோலாம் பார்ப்பேன். ஜெயிலுக்கு போட்டதுக்கு அப்புறம் அவர் ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் கேட்பேன். அண்ணன் வந்து அண்ணன் பாடுறா, திமுக அதிமுக எல்லாத்தையும் வச்சு வெளுக்கிறாரா, ஒரு போராளி அப்படின்னு நினைப்பேன். இப்ப கேட்கும் போதெல்லாம் ஆஹா இந்த கோமாளிக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுது. நமக்கு பாக்குறவன் புரிஞ்சுக்கிறவன் அவன் என்ன தேடுறவனோ அதுதான் இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது கூட நினைக்கலாம் நிறைய பேர், எவன் ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாம நைட் ஆனா பேசுறான் இந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ அவங்களோட புரிதலை பொறுத்து தான் எல்லாருமே. அவன் நினைக்கிறது என்னமோ, வலைபட்சம் நீங்க இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா வலைபட்சம் உங்களுக்கு அப்படி பேசுறாங்க. வலைபட்சம் நியூஸ் கொடுக்குறதா நீங்க நினைச்சீங்கன்னா நியூஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். உருட்டுறாங்கன்னு நினைச்சா உருட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க விருப்பப்பட்டு பாக்குறது தான். எல்லாருக்கும் ஒரே கருத்து வரும், எல்லாருக்கும் ஒரே முடிவு வரும்லாம் கிடையாதுங்க. பரவாயில்ல, சிம்பிளா சவுக்கு வச்சு நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டீங்க, ஏத்துக்கிறேன். சவுக்குன்னு அப்புறம் ரொம்ப ஓவர் முட்டு கொடுக்குறாரு. இப்போ அரசு ரொம்ப ஏடிஎம் கேட்கறது பயங்கரமா முட்டு கொடுக்குறாரு. வேற வழி இல்லைல்ல, முட்டிதான் ஆகணும். இல்ல இதுக்கு முன்னாடி அதுதானே கூட போட்டு எனக்கு ட்ரெயினிங் அடிச்சு ரூலிங் விட்டாரு. கவர்மெண்ட் இது பண்ணுவாரு, கிறிஸ்தவ வைப்பாரு. ஆனா இவ்வளவு முட்டு கொடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இந்த அளவுக்கு இறங்கி பார்த்ததுல அவர் வேற வழி இல்லைங்க. கை நீட்டிட்டு இருக்காரு, காசு வாங்கிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் சொன்னது எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 15 தொகுதி ஜெயிச்சிருவீங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருவீங்க அந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? ஜூன் 4 வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதையும் பண்ண முடியாது. இவரை நம்பிட்டு போனேன். அவர் சவுக்கியாவது விட்டுருங்க. சவுக்கு ஒரு ஒரு பழைய ஜேர்னலிஸ்ட், அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, எல்லாம் பேசுறாரு. இவரை நம்பிட்டு ஒருத்தர் போயிருக்காரு. அவரை நினைச்சாதான் இது பரிதாபமா இருக்கு. அவர்கிட்ட கேக்குறாங்க கூட்டணிக்கு வந்து யாருமே வரல உங்களுக்கு ஏடிஎம்கே அப்படின்னு கேட்டா, அவர் தேவையில்லைங்க, எடப்பாடிக்கெல்லாம் கூட்டணியே தேவையில்லை, அவர் சோலோவா ஜெயிப்பாருங்கிறாங்க. அவர் பிரேமலதா வந்து பெரிய தலைவர்னு பேசிட்டாருங்க. அவரு என்னங்க பண்ண முடியும்? இல்ல கார்த்தி, அவரு இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இப்ப அவர் சவுக்கு சொல்ற பார்த்தா தமிழ்நாட்டுல 20ல இருந்து 22 தொகுதி ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்றாரு. இடைக்கு வந்து ஜெயிக்கும். ஆமா, இல்ல எனக்கே அதை பார்த்துட்டு என்னடா சவுக்கு இவ்வளவு கீழே போயிட்டாரு, மனுஷன் எவ்வளவு புளியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இப்படி இப்படி சொல்ற அளவுக்கு வந்துட்டாரேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப 20ல இருந்து 22 தாங்க, இதுக்கு ஒரு இது இருக்குல்ல. இல்ல ஏடிஎம்கே ஃபேவரா இருக்கவங்க கூட இது 22 எல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியல. இல்லைங்க, அவர் சொல்ற அப்படிதாங்க சொல்றாரு. நீங்க நேத்தோ அல்லது முந்த நாள் வீடியோ எடுத்து பாருங்க, அவங்க 3 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல, அதுல பாருங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணது அப்படிதான். அப்பா, எனக்கெல்லாம் என்னடா சொல்றதுன்னு தெரியல. புல் அரிச்சிருக்குமே. புல்லா எனக்கு ஒரு படி அதிமுக காரனே வந்து 4-5 தான் சொல்லுவான் சொன்னா. இல்லங்க, கூச்சப்படாம பேசுறாங்க. நான் அதான் யோசிச்சேன், அப்படி அப்பா என்னடா பணம் வாங்கி பேசுறாரு ப்ரோ, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. அந்த கான்பிடென்ட். முத்தலீஃப் இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க? முத்தலீஃப். ஓகே. அப்போ ஏடிபி ஜெயிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, ஓகே முத்தலீஃப். கார்த்தி, அப்ப நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. எவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுது அடுத்த 6 மாசத்துக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுக்கோட இன்டர்வியூ தான் பார்க்கணும்னு. அவர் அப்படியே மாத்தி பேசுவாருங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட்
அதாவது இவர் எங்க சப்போர்ட் பண்ணாலும் ஆளுங்கட்சி வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆளா இருந்தாரு. அது வரைக்கும் அவரை அப்ரிஷியேட் பண்ண அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல அதுக்குதான் அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா இப்ப போக போக ரொம்ப அவர் மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது. இல்ல அதான் அவரு அந்த நல்ல ஒரு கரெக்டான இது ஆளுங்கட்சி திட்டினதே வந்து இந்த கட்சியில காசு வாங்குறதுக்கு தான், வேற என்ன. ஆமாங்க, இத வந்துட்டு எங்க பெரியப்பா வந்துட்டு முன்னாடியே சொன்னாரு. அவன் வந்துட்டு சவுக்கு வந்துட்டு எடுத்து போடுறான் எல்லா விஷயத்தையும் சொல்றான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அதே வார்த்தை சொன்னாரு எப்படின்னா, ஏடிஎம் கேட்டு இருந்து நல்லா பணம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப கூட ஓகே, இவர் ஒரு மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தையும் கரெக்டா தானே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப எலெக்ஷன் வர்றப்பதான் தெரியுது, அடப்பாவி அவர் சொன்னது மாதிரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி தான் ஆயிப்போச்சு. பரவாயில்ல, சவுக்கு வாழ்கிறார். இப்ப சவுக்கு மீடியா யூடியூப் சேனல்ல வேற இதை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு. இதை நம்பி அவர் ஆரம்பிக்கலைங்க, ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. அவர் ஆரம்பிக்கல அப்புறம் அவர் தாங்க ஆரம்பிச்சிருக்காரு. சொன்னது புரியலையா? ஓகே 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 ஓகே. எல்லாமே சவுக்குக்கு லாபம் தான், நஷ்டம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ அவருக்கு கிரெடிபிலிட்டி இருந்து மட்டும் என்னங்க பண்ண முடியும்? நான் கேட்குறேன், கிரெடிபிலிட்டி இருந்து மட்டும் என்ன? நீங்களாம் அவருக்கு என்ன சிலையை வைக்க போறீங்க? கிடையாதுல்ல, அப்புறம் என்ன? இப்ப நடுவுல வேற மதன் ரவிச்சந்திரன் ஒரு காமெடி பண்ணியிருந்தார், அது கூட நீங்க விமர்சனம் பண்ணுது, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே காட்டலையாடா. எனக்கு அதே ஒரு அன்னைக்கே சொல்லியிருந்தேனே அவன் ஒரு கோமணி. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையா அவன் சொல்லிடுறான். அவன் 7 மாசம் ரெக்கார்டிங் இருக்குன்னா எதுவுமே போடலையே அதுக்கப்புறம். இல்லங்க, அந்த செலவு ஏதாவது சிலையா வைக்க போறீங்கன்னு கேட்டீங்க, அந்த செலவு வைக்க ஒரு போட்டோ இல்ல, அந்த சிலையா வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அந்த சிலை ஒருத்தர் வச்சா பாத்தீங்களா அந்த மதுரை இல்ல, அது இன்னும் மறக்க முடியல. யாரு? சவுக் மாதிரியே வச்சா பாருங்க ஒருத்தன். அந்த சிலையா? ஓகே. உண்மையாலுமேங்க, நான் கூட அது ஏதோ எடிட் பண்ணாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். உண்மையாலுமே அப்படிதான் வச்சிருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிய வந்தது. இப்ப நீங்க சிலையா வைக்க போறாங்கன்னு எனக்கு அந்த கனெக்ட் ஆயிடுச்சு. அது ப்ரோ பாரிசாலன் இன்டர்வியூல பாப்பீங்களா? அதான் பார்க்க மாட்டேங்க. ஒரு ஏதாவது மீம் கண்டென்ட் வந்தோம் அது மாதிரி தான் பார்ப்பேன். அவரு தான் ரொம்ப அக்ரெசிவா பேசுறாரு. என்ன சொல்றாரு? இல்ல ப்ரோ, அவர் பேசுற ஸ்டைலே ரொம்ப வந்து ரொம்ப போட்டு திட்டுற மாதிரி தான் இருக்கு. அவரோட பேட்டி இல்லாம பாக்குறீங்க? இல்ல எல்லாமே தான் பாக்குறது இல்ல, எப்பயாச்சும் வேண்டிட்டு பார்ப்பேன். ரொம்ப பார்க்காத, மண்டை குழம்பிடும். நம்ம யாரு, என்ன, எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கோம்? பிரசாந்த் சொல்லுவார்ல, நம்ம ஏன் வாழ்றோம், என்னவா இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பேட் அது. நெல்சனே இலுமினாட்டின்னு சொன்னவர் ப்ரோ, அந்த இளமத்தி அப்படி பாட்ட வச்சுக்கிட்டு இலுமினாட்டி. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தனா நான் இப்பவும் சிரிப்பேங்க, எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும். இந்த சீமான் சப்போர்ட்டர் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க ப்ரோ, ஏதாவது ஒண்ணு பேசின்னு இருக்கானுங்க. அவர் சீமான் சப்போர்ட்டர் நினைக்கிறேன் ப்ரோ. அவர் என்டிகே சப்போர்ட்டர் ப்ரோ, எத்தனை வாட்டி போஸ்ட் போட்டுருக்காரு. தெரியலைங்க. ஓகே, எனக்கு என்னமோ அவரு நான் பார்த்தேன், கொஞ்சம் டிஎம்கே சொல்லுங்க ப்ரோ. அவர் என்டிகே சப்போர்ட்டர் ப்ரோ. 2011 டைம்ல அவர் அங்க அதுலதான் இருந்தாரு, அதுக்கும் தொத்தி விட்டாங்க அவங்க. அவர் பேசுறது ஃபுல்லா தமிழ் தேசியம் அது மாதிரி தான் பேசுவாரு. இல்ல அவர் அதான் சொன்னீங்க, அவர் அது
ஏதோ கிளாஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு. ஸோ அதனால என்டிகே சப்போர்ட் சொல்லவும் முடியாது. நான் அதை பார்த்தா சொன்னேன், மற்றபடி எனக்கும் தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணல. நானும் சில வீடியோ பார்த்துருக்கேன் அவரது, பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே, இது இது சரியான வழி இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டார். ஸோ தெரியல, அவரு அப்படிதாங்க. உங்களுக்கு இப்போ ஜெயம் ரவிக்கும் இவரு சிம்புக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. என்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? ஒரு சண்டையும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா திரும்ப திரும்ப அதையே வலைபேச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சண்டை ஒண்ணு இருக்கு எனக்கு தெரியும், அது சொன்னா இதாயிடும், பிச்சாட்டி ஒண்ணு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கும் சிம்பு தான் சோர்ஸா இருப்பாரோ? எனக்கு தெரியலைங்க, நான் பார்க்கறதில்ல. இப்போ தக் லைஃப்ல வெளியேறினது காரணமும் சிம்பு உள்ளார வந்ததுதான் காரணம். சிம்மு கமிட் ஆனது இப்போ அவர் போனதுக்கு அப்புறம். அதான் ப்ரோ, அவரு முன்னாடி துல்கர் இருந்தனால தான் ஜெயம் ரவி வந்தாரு. இப்ப சிம்பு வந்த உடனே ஜெயம் ரவி போயிட்டாரு பாத்தீங்களா? இதேதான் பொன்னியின் செல்வன் நடந்துச்சு. இதுவும் ஒரு நாள் வெளியில வரும், மறுபடியும் நம்மள கேன போயிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. கார்த்திக், ஆமா நீங்க ஒரு இது ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆமா, தனுஷ் ஐஸ்வர்யா அப்போ ஏதோ டிவோர்ஸ் ஆமா, நான் அது நியூஸ்ல வந்தது தானே. இல்ல அதான் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆனா அதான் நீங்க தனியா போஸ்ட் பண்ணல, நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க டிவோர்ஸ் பண்ணல, பட் அவங்க ஒரு அவங்க செப்பரேஷன்ல இருந்தாங்க. செப்பரேட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுல, 3-4 வருஷம் இருக்கும். அதான் அப்ப 2-3 வருஷம் இருக்கும். ஸோ இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி இந்த நியூஸ் வந்ததா? கரெக்டா? ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜெயம் ரவி இப்ப ஜீனின்னு ஒரு படம் பண்றாருல, அது ஏதாவது அப்டேட் இருக்கா? அது தெரியலையே, அது பத்தி அப்டேட் இல்லை. அது எப்படி bro ரொம்ப ஹை பட்ஜெட்டுங்கிறாங்க, ஜெயம் ரவி மார்க்கெட்டுக்கு ஓகேயா? வந்தாதான் தெரியும். பேன் இண்டியாவை ட்ரை பண்ண. ஏன்னா ரீசெண்டா வந்த ஜெயம் ரவி படம் 2-3 படம் ஓடவே இல்லை. கார்த்திக் ப்ரோ, பாப்பா வரட்டும். கார்த்திக் ப்ரோ, கோட் சிங்கிள் இந்த தமிழ் நியூ இயர் எக்ஸெப்ட் பண்ணலாமா? கோச்சுங்களை எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த வாரம் அப்டேட் வந்துடும் கரெக்டா? இந்த வாரம் வந்தா வாய்ப்பு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இஸ் பேக் அப்படின்னு போடலாமா? பாட்டை வந்தாதான் தெரியும். சாங் கூட வேணாம் ப்ரோ, தீம் மியூசிக் நல்லா இருந்தா போதும். கம் பண்றீங்க, சாங் நல்லா இருந்து தீம் மியூசிக் எல்லாம் கொடுத்து அனைவருத்தையும் அவங்க கழுவி ஊத்துனாங்க விஜய் ஃபேன்ஸ். கண்டிப்பா ஏதோ டான்ஸ் சாங் பயங்கரமா போடுவாங்க ப்ரோ, பிரபுதேவா விஜய் டான்ஸ்ல. டான்ஸே இருக்கே, பிரபுதேவா விஜய் டான்ஸ் எல்லாம் இருக்கே. அதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு வர்த்தியா சாங் போடணும்ல. ஆமா, 2 பேரும் ஆடுறாங்கன்னா கண்டிப்பா டான்ஸ் அங்க தான் இருக்கும், மாசா தான் இருக்கும். பிரசாந்த் வேற, பிரசாந்த் இருப்பாரு அந்த சாங்ல. இவங்களாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்கு. ப்ரோ விடாமச்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கிறாங்க, அது நடக்குதா? இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு, 10-15 நாள் இருக்கும். முடிச்சுட்டு அடுத்த படம் போறாரு உடனே. குட் பேட் அக்லி ஜூன்லயே போறாரு.
அது இந்த போறார் பொங்கல் ப்ரோ. பட் எனக்கு என்ன டவுட்னா அதுக்குள்ள விடாமுயற்சி முடிப்பாங்களான்னு தான் டவுட் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிடும். முடிச்சுட்டு அவர் அடுத்து ஜூன்ல போறாரு அடுத்த படம். அது பொங்கல் ரிலீஸ். அது என்ன மாதிரியான ஜானர் ப்ரோ? அது குட் பேட் அக்ரி அதை பத்தி தெரியும். அது மாஸ் ஆக்ஷன் தான். அதுக்கு ஏதோ செட் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அது ஜூன்ல ஷூட் ஆரம்பிச்சிடும். இந்த படம் முடிச்சுட்டு ஒன்னே போயிடுவாரு. மேல அது முடிச்சிடுவாரு. மே அதுக்குள்ளேயே முடிச்சிடுவாரு. முடிச்சுட்டு ஜூன்ல அந்த படம் ஷூட்டிங் போயிடுவாரு. ஜூன் அதுக்குள்ளேயே போயிடுவாரு. இப்ப லைக்கா பேக் டு பேக் போஸ்டர்ஸ் அந்த ரிலீஸ் டேட்டோட போடுறாங்க. இப்ப இந்த மே 1 அன்னைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாமா வித் டேட்டோட? தெரியல சார். தெரியல சபரீஷ். விடாமுயற்சி பத்தி எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. கார்த்தி இது ஒரு விடாமுயற்சியில ஹீரோயின் யாரு ப்ரோ? விடாமுயற்சியில ஹீரோயின் யாருன்னு தெரியும்? த்ரிஷா தான். ஹீரோயின் யாருன்னு தெரியாதா? கரெக்ட். ஆன் போர்டுன்னு போட்டு வந்துச்சா? ஏன் ஷூட்டிங்லாம் போய் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டாங்களே, அதை பார்க்கலையே நீங்க? ப்ரோ நீங்க கார்த்திக் சிதம்பரம் அந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தீங்களா ப்ரோ? அந்த இது ஆமா, ஆக்சுவலா அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு தடவை வந்து சிவகங்கை அந்த சைடா போயிட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்டு பாக்குறேன். அவ்வளோ மட்டமா இருக்கு bro அது சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு. இத்தனைக்கும் அவங்க அப்பா நிதியமைச்சர், அவரும் எம்பியா இருந்திருக்காரு. இவரும் வந்து கரெக்ட் சிட்டிங் எம்பியா இருக்காரு. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கவே வந்து ரொம்ப இதா இருக்கு. ஏதோ வந்து ஸ்டாப் மாதிரி தான் ப்ரோ இருக்கு எனக்கு. இத்தனைக்கும் வந்து இந்தியாவோட நிதியமைச்சராக வேற இருந்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே டெவலப் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஒரு மட்டமான ஒரு பஸ் அதுவுமே ஸ்டாண்ட் தப்பா பேசிட்டு இருக்காருங்க அவரு. அவர் 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்ட்டு பொய் பேசுறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பையன் பொய் பேசுறாரு ஃபர்ஸ்ட். அதுவே தப்பு. கார்த்தி இந்த மாதிரி கொடுக்குற அதான் அந்த பொய்யே திரும்ப திரும்ப நம்பிட்டு இருப்பாங்க இங்க ஒரு கூட்டம். இல்ல அது இப்ப ஏன் வந்துட்டு பிஜேபியில யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? பிஜேபியில எவ்வளவு டைம் சொல்லியாச்சு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, அண்ணாமலை சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் ஒரு 50 டைம் பார்த்துருப்பேன். எல்லாரும் சொல்லியாச்சு. சிவடங்காதுல சங்கூதன மாதிரி அப்படியே பேசிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இப்போ மெட்ரோ போடுறாங்க, அந்த காசு 29 பைசா வருதா இல்லையா? ரோடு போடுறாங்க, அது வருதா இல்லையா? காலேஜ் வருதா இல்லையா? ரேஷன் கொடுக்குறாங்க, அது வருதா இல்லையா? பிஎம் வீடு கொடுக்குறாங்களா, அந்த வீடுலாம் இதுல வருதா இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரி ஓகே, அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. இந்த மோடி கவர்மெண்ட் கேவலமான கவர்மெண்ட், அது 29 பைசா கொடுக்குறாங்க. சரி ஓகே, 2004 2014 வரைக்கும் நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க 1 ரூபா கொடுத்தப்ப நாங்க 9 ரூபா கொடுத்தோம் திருப்பி அப்படின்னு சொல்லணும்ல. நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 1 ரூபா கொடுத்தப்ப 9 ரூபா திருப்பி கொடுத்தாங்க. மோடி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ராடு பண்றாங்க, 29 பைசா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதையும் சொல்லணும்ல. அதையே சொல்லணும்ல. அதுவும் கிடையாது. அப்போ அதையும் சொல்ல மாட்டேறீங்க. அதுவே தெரியலையா எக்ஸ்ட்ராவா தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? ஆனா என்னன்னா இங்க ஒரு நெரட்டிவ் திரும்ப திரும்ப அது சிஎம் வரைக்கும் சொல்றாங்களா. அவரு நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை விட்டுருங்க, சிஎம்ஏ அதான் சொல்லிட்டு இருக்காரு. சிஎம் சொல்லிட்டு இருக்காரு, சிஎமோட பையன் சொல்ற இந்த பொய்ய வாய்க்குசாம திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு விலக்கு கொடுத்தாச்சு, டைரக்ட் டாக்ஸுக்கு விலக்கு கொடுத்தாச்சு, இன்டைரக்ட் டாக்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா நான் ஸ்டேஜ் போய் இதான் பேசுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ப்ரோ? வேற என்ன ப்ரோ பாயிண்ட் அவங்க பேசுவாங்க? எதுவுமே அகைன்ஸ்ட் பேச பாயிண்ட் எதுவும் இல்ல. அதுவுமே பொய்யா பேசக்கூடாதுல்ல, பொய் பேசிட்டே இருக்க கூடாதுல்ல. இல்ல கார்த்தி அவர் பேசினாரு. பட் பிஜேபியில இருந்து வர்றது, பிஜேபியில இருந்து வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம், இந்த இது 100 விளக்கம் கொடுத்தாச்சு. 100 விளக்கம் கொடுத்தாச்சு. எவ்வளவு டாக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்றது, நான் கேட்கறது என்னன்னா, இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு போறப்ப அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்களா, கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. எல்லாம் கொடுத்துதாங்க இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் அந்த விளக்கெல்லாம் சொல்லியாச்சு.
அவங்க டைரக்டா அவங்க காசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற காசை மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர, அதை தாண்டி அவங்க டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ற இந்த ஸ்கீமுக்கு பேசுறது இல்ல. அவங்க ரேஷன் கொடுக்கறது பேசுறது இல்ல, ரோடு போடுறது பேசுறது இல்ல, மெட்ரோ கொடுக்கறது பேசுறது இல்ல, தனியா வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு அதுக்கு பேசுறது இல்ல. இப்போ இதே பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தனை இடத்துல உட்காந்து ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு. திருச்சி ஏர்போர்ட்ல ஃபங்க்ஷன் நடத்துறாரு. அந்த காசு அது யார் காசு? ஸ்டாலின் தான் போய் கூட உட்காந்துருந்தாரு. இப்ப தூத்துக்குடியில வந்து ஒரு இது பண்ணாங்கல்ல, ராக்கெட் ஸ்டேஷன் ஒண்ணு, அதுக்கு ஸ்டாலின் கூட உட்காந்துருந்தாரு. தூத்துக்குடியில கனிமொழி உட்காந்துருந்தாங்க. அது என்ன காசு? அது இந்த 29 பைசால வருதா இல்லையா? வரலையா அது? ஸோ அப்போ உங்க கையில கொடுத்த காசு மட்டும் தான் உங்களுக்கு கணக்கு அப்படின்னா, இதை பேசிட்டே இருந்தா திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தானுங்க. அப்போ நான் லாஜிக்கெல்லாம் ஒரு இது பேசிட்டே இருப்பேன், அதுக்கு பதில் சொல்லுன்னா என்ன சொல்றது? இல்ல ப்ரோ, அவங்க கேக்குறது வந்து டைரக்ட் டாக்ஸா வந்து அவங்களுக்கு கம்மியா வருது கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு இந்த டைரக்டா வர பணமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல விளக்கம் கொடுத்துட்டாங்க இங்க இருந்து. அதுக்கு என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய வந்து இப்போ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வந்து யார் பர்ச்சேஸ் பண்றாங்கன்றத வெளில அதிகமா பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப அங்க ஒருத்தன் வந்து அந்த 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 ஸ்டேட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐஜிஎஸ்டில வரும். அப்ப உங்களுக்கு ரெவன்யூ கம்மியா தான் வரும். அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இவ்வளவு இருக்கு, ஓகே. இப்ப 2004ல இருந்து 2014 வரைக்கும் யார் இருந்தா? அப்ப நாங்க வந்து இவ்வளவு கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு, ₹1 வாங்கிட்டு நாங்க இவ்வளவு கொடுத்தோம், ₹4 கொடுத்தோம், ₹3 கொடுத்தோம், ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. அது ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல. இப்ப யாருக்கு ஓட்டு கேக்குறீங்க? அதே காங்கிரஸ் தானே, யூபிஏ கவர்மெண்ட் தானே. அது சொல்லணும்ல, அதையும் சொல்ல மாட்டேறீங்க. கார்த்தி நான் இதைத்தான் கேட்டேன். ஏன்னா இப்ப அவங்க வந்து சொல்றாங்க இப்படி வந்துட்டு இவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னு. பட் இதை அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க நம்ம பிஜேபி சைட்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு மேபி அண்ணாமலை அவர் வந்துட்டு சொன்னா தானே நமக்கு தெரியும். அண்ணாமலையே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேட்டியில கொடுத்துருப்பாருங்க அதுக்கு விளக்கம். இல்ல நான் சொல்றது என்னன்னா, அவங்க முன்னாடி அவங்க ஆட்சி காலத்துல இப்படிதான் வந்தது, அந்த காலத்தோட பண மதிப்பை போட்டு அதை விட கம்மியாதாங்க. அப்போ 32% இருந்தது, இப்ப 42% ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பாக்கல, நீங்க என்னங்க பண்ண முடியும்? அப்ப என்ன இங்க வந்து எல்லாரும் பார்க்க முடியாது. அதனால நான் கேக்குறேன். நான் தான் இப்ப வந்து அது வந்து அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அந்த நரேஷன் நம்பி ஓட்டு போறவங்க போட்டோம் தாராளமா. இப்ப ராகுல் காந்தி திரும்ப பிரைம் மினிஸ்டர் வர போறாரா இல்ல வந்துதான் ஏதாவது மாத்த போறாரா? ஒண்ணும் கிடையாது. அதை நம்பிட்டு ஓட்டு போறவங்க போட்டோம். இதுல என்ன இருக்கு? அப்படிதான் பண்ண முடியும். வேற என்ன? எதுவுமே நம்ம காதுல விழுவாது, நம்ம காது செவிடு உட்காந்துருக்கோம், என்ன பண்ண முடியும்? பட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க வந்து இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் விட அவங்க இன்னொரு பாயிண்ட் தான் ப்ரோ ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணாங்க. அதாவது கொஞ்சம் புவர் டெவலப்டு ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிக பணம் அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்க மெயினா சொன்னாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமா போகுது. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி இருக்கான்னு இல்ல பிஜேபிக்காக சொல்ல ப்ரோ. அதாவது இப்ப பீகார், உத்தரப்பிரதேஷ்க்கெல்லாம் வந்து அவங்க டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா நிறைய பண்ணுவாங்களே, என்ன இருக்கு அது பண்ணுவாங்க. அது இங்க இருந்து கொஞ்சம் டாக்ஸ் வந்து அங்க போகும். அது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அப்பதான் வந்து ஒரு கரெக்டான வே. இப்ப இல்ல, அப்பையில இருந்தே இருக்கு. அது எப்பயுமே அப்படிதான் இருக்கு. இது ஒன்றும் புதுசா இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இல்ல, எப்பயுமே அப்படிதான். நாளைக்கு காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் சொல்றீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது அதுதான். நாளைக்கெல்லாம் வராது, நாளைக்கு இல்ல, எப்பயுமே வராது காங்கிரஸ். இதை நீங்க காங்கிரஸ் இருந்தப்ப சொல்லுங்க. பிளாஷ்பேக் போயிடுவோம் நம்ம. பிளாஷ்பேக்ல காங்கிரஸ் இருக்கும் போதே அப்படிதான். இதுக்கப்புறம் வரப்போறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏதாவது கனவு கண்டு அவங்க இருக்கும் போதே அப்படிதான். அது சும்மா சொல்றது கூட இல்ல, லாஜிக் இல்ல. அவங்க இருக்கும் போதே அப்படிதாங்க இருந்துச்சு. அப்பயுமே உத்தரப்பிரதேசக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பிஜேபி ரூல் கிடையாது, ஸ்டேட்லயும் கிடையாது, சென்ட்ரல்லையும் கிடையாது. வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டிலேயே அப்படிதானுங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து டாக்ஸ் அதிகமா பே பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்ல பண்ணுவாங்க, சென்னைக்கு அதிகமாக கொடுப்பாங்க, மற்ற ஊருக்கெல்லாம் சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. இது எல்லாத்துலயுமே இருக்கிறதாங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஃபார்முலா தான். ஓகே கார்த்திக், நான் இல்ல எனக்கு இப்ப நான் வந்துட்டு இப்ப அரசியலை ஃபுல்லா ஃபாலோ பண்ணல. பட் எனக்கு அதனாலதான் தெரியல.
மேபி இவங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு. நான் அதனால சொல்றேன், என்ன மாதிரி சில பாமர மக்கள் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களோட இப்ப டிஎம்கே அண்ட் அந்த இந்தியா கூட்டணியோட மெயின் இதே என்னன்னா, அஜெண்டாவே என்னன்னா, நமக்கு ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இது ஒரு இதை இது வந்து கொடு. இதை வந்து ஐஎன்டி அலைன்ஸ் வந்து எங்கேயுமே நார்த் இந்தியாவில் பேச மாட்டாங்க. பேசினாங்கன்னா அவங்களுக்கு மிச்ச மீதி அங்க பேச இருக்கிற மாட்டாங்க. சீட்டும் போயிடும். அதை வந்து இவங்க வந்து ரெக்கார்டிங் எனக்கு தெரிஞ்சு இவங்க சப்டைட்டிலோடு எடுத்து போட ஆரம்பிக்கணும். கார்த்திக் சிதம்பரம் பேசுனாலும் தான் ஏகப்பட்ட நல்ல கண்டென்ட் அவங்களுக்கு பிஜேபிக்கு. அது சப்டைட்டிலாம் போட்டாங்கன்னா காங்கிரஸ் அங்கே வாங்க ஒரு 10-20 சீட்டும் காலியாயிரும். அதை பண்ண மாட்டேறாங்க. பண்ணணும், அவங்க தாராளமாக பண்ண வேண்டிய விஷயம் தான். இல்ல அதான் கரெக்ட். இப்ப நான் என்னன்னா, இவங்க முன்னாடி வைக்கிற ஒரே பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா, ஏன்னா மோடி அவரே வந்துட்டு 29 பைசாவை என்னமோ சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஸோ இவ்வளவு தூரம் அட்டாக் பண்றப்ப அதுக்கான விளக்கத்தை இப்ப அட்லீஸ்ட் இந்த பிரச்சார டைம்ல கொடுக்கலாம்ல. இந்த விளக்கத்தை நிறைய வாட்டி இந்த விளக்கத்தை எதுவுமே பார்க்கல. நீங்க வந்து நீங்க திமுககாரங்க பேசுற மாதிரி தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. நீங்க ஏதாவது அண்ணாமலை பேட்டியில பாத்திருக்கீங்களா, இல்ல நிர்மலா சீதாராமன் பேசினதுதான் பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பார்க்கவே இல்லையா? நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறதையும் கமலஹாசன் பேசுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கார்த்தி, இல்ல அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டி ஆஃப் அண்ணாமலையிலயும் வந்து இதை மென்ஷன் பண்ணிருக்காரு. எனக்கே வந்து போர் அடிச்சு போச்சு இவங்க இந்த பிஜேபி சைடு இது விளக்கம் கொடுத்து. பாண்டிய மட்டும் ஒரு 20-25 பேட்டியில விளக்க சொல்லியிருப்பாரு இதுக்கு. அங்காச்சு பாண்டிய. ஓகே கார்த்தி, மேபி நானா வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஆல் ஃபாலோ. அது உங்க பிரச்சனை. இல்ல நான் ஃபாலோ பண்றேன், பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னா மேபி இவங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணாங்களோன்னு ஒரு இதுதான், வேற அதெல்லாம் கிடையாதுங்க. அதான் சொல்றேனே, ஒரு வீட்டுக்கு வந்து 10,000 சம்பாதிக்கிறீங்க. நீங்க வீட்டுல வந்து அம்மா கிட்ட 5,000 கொடுக்குறீங்க. ஆனா கரண்ட் பில் 500 ரூபா அது கட்டுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிறீங்க 500 ரூபா. அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிக்கிற செலவு, இந்த செலவெல்லாம் பண்றீங்க. நான் ஒரு சண்டைன்னு வரும்போது உங்க அம்மா வெறும் 5,000 ரூபா கொடுத்துட்டு இந்த பேச்சு பேசுவாடா அப்படின்னு கேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் போன ஒரு கறி எடுத்து வந்தனே 700 ரூபா மட்டனு, அது யார் காசு? கரண்ட் பில் கட்டினே, டிடிஹெச் காசு கட்டினே, கேபிளுக்கு அது யார் காசு? உனக்கு ரீசார்ஜ் பண்ணேன். இந்த மாதிரி விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். வீம்புக்கு சண்டை போடுறவங்கிட்ட என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு லாஜிக் பாயிண்ட் இருந்தா சொல்லலாம் பதில். இதுக்கும் பதில் சொல்லியாச்சு, அதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, அதுவுமே பிஜேபி வரும் பண்றது நீங்க அநியாயம் சொன்னீங்கன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க நீங்க நியாயமா அப்படின்றது நீங்க சொல்லணும்ல. இதோட அதிகமா கொடுத்தா அவங்க அதிகமா சொல்லியிருப்பாங்கல்ல. நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 2004 இருந்து 2014 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப இவங்க இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்ல மாட்டேறாங்க? ஏன் சொல்ல மாட்டேறாங்க? அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்கல, அதை விட அதிகமா இங்க வந்தா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. எக்ஸ்ட்ராலாம் கொடுத்தாலும் இவங்க வாங்கி பாக்கெட்ல போட்டு வாங்க ப்ரோ. முக்கியமா இல்ல அப்போ ஒரு கிளியரான ஜிஎஸ்டி சிஸ்டமும் இல்ல ப்ரோ, இப்பதால வந்திருக்கு. அப்ப டாக்ஸ் இருந்துச்சு இல்ல, ஜிஎஸ்டி தான் இல்ல, டாக்ஸ் இருந்துச்சு இல்ல. பட் அது இவ்வளவு கிளியரா ஜிஎஸ்டி இப்ப வந்து எல்லாமே டேட்டாவா வெளியில தெரியுது. அப்ப கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் எதுவுமே யூஸ் இல்லாத ஒரு வாதம் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்ல கார்த்தி, ஆனா இன்னொரு விஷயம், இப்படி பிஜேபின்ற ஒரு கட்சி உள்ள வரப்ப இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவங்க வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாத சமயத்துல பிஜேபின்ற படி ஒரு கட்சி வர்றப்பதான் இவங்களோட ஆட்டத்தையெல்லாம் அடக்க முடியுது. இல்லைன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல பண்ண அலும்பலையெல்லாம் வேற யார் கேட்க முடியும்? இவங்கதான் தான் ஒரே கட்சின்ற மாதிரி இருந்துருவாங்கல்ல. ஆனா இப்ப பிஜேபி தான் வளர்ந்து வரணும். இப்படி வளர்ந்து வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு இவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்குறப்பதான் வந்துட்டு இவங்க ஐ மீன் டிஎம்கேன்ற ஒரு கட்சிய ஒரு கட்டுக்குள்ள வரும். என்னோட கருத்தெல்லாம் தான். நான் இப்ப சொன்ன விஷயமும் அதுக்குதான். மேபி சில விஷயங்கள் தெரியாத விஷயத்த
இன்னும் கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் அவேர்னஸா கொண்டு போய் சேர்த்துனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால நான் சொன்னேன் இந்த விஷயத்த. இப்போ பிஜேபின்ற ஒரு கட்சி இல்லாம அண்ணாமலைன்ற ஒருத்தர் இதெல்லாம் சொல்லாம இருந்தாதான் டிஎம்கே இவ்வளவு அலும்பல் பண்ணியெல்லாம் இன்னமும் மோசமா வளர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. நல்லவேளை அதுக்கான ஒரு என்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கரா தான் இருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் தேவையான ஒரு இடமா தான் இருக்காங்க. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ப்ரோ கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? யாரும் ஃபைட்லாம் கொடுக்க முடியாது. அண்ணாமலை தாங்க ஜெயிப்பாரு. அது நல்ல மெஜாரிட்டி ஜெயிப்பாருங்க. அது என்ன ரொம்ப எலெக்ஷன் பக்கம் வர வர நல்லா தெரியுதுங்க. அவர் தான் ஜெயிப்பாரு. ஆனா ரொம்ப இதோட ஜெயிக்க போறாரு. ஏங்க இது கொஸ்டினே இல்லைங்க. அவர் வேட்பாளர் நாங்க அறிவிச்சப்பவே அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு ஸ்டார் வேட்பாளருங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு முதலமைச்சர் கணக்குல வரப்போறவர் இந்த இடத்துல நிக்கிறாரு. ஸோ இதுல ஒரு கொஸ்டினே இருக்கக்கூடாதுதான். ஏன்னா அவருக்கான கிரேஸ் என்னன்னு தெரியுது. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில், சாரி என்னோட கருத்தா இது, பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு இடம் வாங்கினாலும் அது அண்ணாமலையோட இடம். ஸோ அது அவருக்கானது. அவர் ஜெயிப்பார், அவ்வளவுதான். மற்றது 39ல ஏங்க 40 தொகுதியில இல்ல தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதி இருக்கா? 40 தொகுதியில உங்க தொகுதியில எவன் நிக்கிறானே உங்களுக்கு தெரியாது. ஆனா அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா. அதுதான் அந்த பேரோட ரீச், அவரோட ரீச். நீங்க சொல்லுங்க. இப்போ தஞ்சாவூர்ல இருக்கட்டும், திருச்சியில இருக்கட்டும், மதுரையில இருக்கட்டும், சிவகங்கையில இருக்கட்டும், எங்கனாலும் இருக்கட்டும், 3 திமுக, அதிமுக, பிஜேபியில யார் நிக்கிறான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படிமா. கோயம்புத்தூர்ல யார் நிக்கிறான்னு கேட்டா அண்ணாமலைன்னு சொல்லுவோம். இதுதான் அவருடைய ரீச். அதுவே இவனுக்கு தெரியல. இவனுக்கு தெரியாம தான் நம்பிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல என் தொகுதியில யாரு பிஜேபியில இருந்து நிக்கிறாங்களோ ஏடிஎம்கே இருந்து நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த இது திமுக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நின்னாரு. சொல்றேன் உங்களை சொல்லுங்க, பொதுவாக சொல்றேன். எனக்கே சேலத்துல நிக்கிற 3 பேர் தெரியாதுங்க. சேலத்துல நிக்கிற 3 பேர் எனக்கே தெரியாது. நான் எனக்கே சொல்றேன், என்னோட தொகுதியில சேலத்துல 3 பேர் நிக்கிறாங்க இல்லையா? செல்வகன் நம்பி திமுக நிக்கிறாரு, அவ்வளவுதான். மிச்சம் 2 பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல குழந்தைங்க எல்லாம் விட்டீங்கன்னா மிச்சம் 6 கோடி பேர்னா 6 கோடி பேருக்கு தெரியும். அப்படி கொண்டு போய் அண்ணாமலையும் மத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல ப்ரோ. அண்ணாமலை நிறைய மீடியால வராரு, அது வராரு, இது வராரு, எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாப்புலாரிட்டி தாங்க ஓட்டா மாறும். இப்போ கமலஹாசன் 234 தொகுதி நின்னாரு 2034ல, சரி 2021ல 234 தொகுதி நின்னாரு. ஏன் மத்த எந்த இடத்துலயுமே அவரால் ஜெயிக்க முடியல? ஒரே ஒரு தொகுதி கோயம்புத்தூர்ல நின்னாரு, அங்க மட்டும் 1000 ஓட்டில் தான் தோத்தாரு. அவர் 1000 1500 ஓட்டு தோத்தாரு. ஏன் அங்க மட்டும் தோத்தாரு? அவர் என்ன சொந்த ஊரை கோயம்புத்தூர் கிடையாது. ஏன் அங்க மட்டும் அவர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டாங்க? கேண்டிடேட் ஸ்டார் தெரியும். கமலஹாசன் எல்லாருக்கும் தெரியும். கமலஹாசன் நிக்கிறாருன்ற எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் ஒருத்தர் நின்னா அதுக்கான ஓட்டு இருக்கும். தூத்துக்குடியில கன்னிமொழி நிக்கிறாங்கன்னா கன்னிமொழிக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுவும். 50,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுவும். டிஆர் பால் நிக்கிறாருன்னா எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுவும். உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாருன்னா எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுவும். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா விழுவும். அதுதான் அந்த கேண்டிடேட்டே எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு இருக்கு. அந்த மாதிரி அண்ணாமலையை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டீங்க. தெரியாத ஆளே கிடையாது அண்ணாமலையை. அவரை திட்டி ட்ரோல் பண்ணி பாராட்டி என்ன வேணாலும் ஓகே, எனிதிங் அவரை கொண்டு போய் நல்லா சேர்த்துட்டீங்க. அதாவது அவர் இருந்திருந்தா அவர் வாட்டுக்கு இருந்திருப்பாரு. எல்லாரும் பேசி பேசி அவர் பெரிய ஆளாக்கிட்டீங்க. பெரிய ஆளாக்கிட்டேன். அது என்ன நான் ஏன் அந்த ஏடிஎம்கே கொஸ்டின் கேட்டேன்னா, நான் ஜெனரலா கோயம்புத்தூர்ல இவங்க எஸ்பி வேலுமணி இவங்களோடதெல்லாம் கொஞ்சம் ஏடிஎம்கே மேல கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது சபீஷ் ப்ரோ. ஒரு விஷயம் பூம் ஆகுதுன்னு வச்சுக்கேன், அது மேலதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் அண்ணாமலை இன்னைக்கு எஸ்பி வேலுமணி தான் அப்பயும் இருந்தார் ஏடிஎம்கேல.
அவர் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து 100 கவுன்சிலருக்கு 3 தான் ஜெயிச்சாரு. அப்போ அவர் வேலை பார்க்கலையே, அவரால் பண்ண முடியலையே, அது பண்ண முடியாது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, அப்ப திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான். அங்க மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்றது, கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், தேனி, ராம்நாடு, திருநெல்வேலி, இதெல்லா தொகுதியிலுமே அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த எல்லா தொகுதியிலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ப்ரோ நான் ஒரிஜினலா கோயம்புத்தூர் தான். ஆனா நானே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாக்குறதுல நிறைய அண்ணாமலைக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு ப்ரோ. எங்க அம்மாவே நிறைய இது சொல்றாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியாவே நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க இந்த யூடியூப்ல பேசுற சில பேர் தாங்க சொல்றாங்க அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருங்க. மற்றபடி தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க அவர் தான் இந்த மாதிரி. சும்மா ஐ மீன் நான் அவருக்காக இது பண்ணி பேசல, பட் இருந்தாலும் ஒரு இது ஒரு 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 ஜென்ரலா ஒரு தெரியுது இல்லைங்க ஒரு நிலவரம். ஏங்க அவரு பேர் எங்க எடுத்தாலும் வந்துட்டு இருக்குங்க. நான் என் தொகுதியில யார் இருக்காங்க என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆக்சுவலா பெங்களூர்ல இருக்கேன், அதனால எனக்கு தெரியல. நான் அதனால சொல்றேன். ஆனா அண்ணாமலையை பத்தி தெரியுதுன்னா என்ன காரணம்? தமிழ்நாடு முழுக்க அவரோட பேர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என் தொகுதியில 3 கட்சியிலுமே சொல்றேன், டிஎம்கேயும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, பிஜேபியும் சரி, யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுதான். நான் ஊருக்கு போய் 1 மாசம் ஆகுது, நான் பெங்களூர் தான் இருக்கேன். பட் ஆனா அண்ணாமலை பத்தி எனக்கு ஏன் தெரியுது? அண்ணாமலை பேசுறது அவர் விஷயம் எல்லாம் வருதுன்னா அது அதான் சொன்ன மாதிரி எதிர்கட்சி வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவரை பத்தி எனக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். கார்த்திக் ப்ரோ, இந்த சசி டைரக்டர் தான் படம் பண்றாரு அடுத்தது, இந்த பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை ஒரு படம் பண்ணிட்டாரு ஹரிஷ் கல்யாணம் வச்சு, 100 கோடி வானவில்னு ஒரு படம் முடிஞ்சு. படம் ரெடி. அது ஓகே, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? அது படமே ரெடி, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அந்த 2 படமும் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, பிச்சைக்காரனும் சிவப்பு மஞ்சள் பச்சை. அவரு படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ரிலீஸ் ஆக போகுது 100 கோடி வானவில்னு ஒரு படம், ஹரிஷ் கல்யாண் ஹீரோ. ரோஜா கூட்டம்ல இருந்து எல்லா படமே நல்லா இருக்கும் ப்ரோ. இந்தியன் 2 ஜூன் மந்த் கன்ஃபார்மா ப்ரோ? கன்ஃபார்ம். இந்த டைம்ல அவர் சோஷியல் மெசேஜ்லாம் சொன்னா ஏத்துப்பாங்களா மக்களே? கமல் படத்தை படமா தான் பார்ப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தா ஓகே, படம் நல்லா இருந்துச்சு, படம் பார்ப்பாங்க. அவருடைய பர்சனல் இதெல்லாம் வந்து இதுல செட் ஆகாது, அந்த மாதிரிலாம் வராது. இந்தியன் நல்லா இருந்துச்சா இந்தியனா பார்ப்பாங்க, இந்தியனா பார்ப்பாங்க. இல்ல இந்த கரப்ஷன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அவுடேட்டடா இருந்துச்சுல ப்ரோ. சோ அதுவுமே ஒரு பாயிண்ட் இருக்கு. அது எப்படி காட்டியிருக்காங்கன்னு இருக்குல்ல, அது தெரியல, பார்ப்போம். அது ஏதாவது சிங்கிள் தான் வருமா ப்ரோ? ஏன்னா இப்ப ஜூன் ரிலீஸ்ங்கறாங்க, இது ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கு. வரும். ஹனுமன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஹனுமன் படமா? ஹனுமன் தெலுங்கா? அது கமர்ஷியல் படம். ஹனுமன் நான் படம் பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி நான் கூட வந்து என்ன நினைச்சேன், வந்து ஒரு அஜெண்டா படம் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் ப்ரோ. இவனுக்கு சாமி பேரை சொன்னா அஜெண்டா, காவி கலர்ல இருந்தா அஜெண்டா. சோசியல் மீடியால பைத்தியம் ஆயிட்டானுங்க. அந்த பைத்தியம் முத்தி போய் தலைக்கு ஏறி போச்சு இவனுக்கு. சாய்பாபா கோவிலுக்கு விஜய் போனா சங்கி. சாய்பாபாக்கே மதம் மண்டல ஏத்தி நான் தியேட்டர்ல பாத்துருவோம். அதுவே தெரியாது இவனுக்கு. இவனுக்கு கமெண்ட்டை பாத்துறது அவ்வளவுதான். சாய் அங்க ஒருத்தர் காவி ட்ரெஸ்ஸை போட்டு பக்கத்துல நிக்கிறாரு ஒருத்தர், உன்னே சங்கி. இவனுக்கு காவியை பார்த்தா சங்கி. அது ஒரு வியாதி, அவ்வளவுதான். அது ஒரு மன நோய். அந்த வியாதி இவனுக்கு வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இவனுக்கு காவியை பார்த்தா சங்கின்னு பேசுற ஆளுங்க.
அனுமனம் பார்த்த சங்கி, ராமர் பார்த்த சங்கி, இப்படி பேச ஆளுங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வியாதி அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல. இது எஸ்பெஷலா இப்போ ஒரு 2-3 இயர்ஸா தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது ரொம்ப அதிகமா இருக்கு. ஜென்ரலா இருக்கவங்களுக்குமே இருக்கு. திமுகன்னு இல்ல, ஜென்ரலா இருக்கவங்களுக்குமே இருக்கு நிறைய. முழுக்க முழுக்க அந்த மின்னல் முரளிக்கு அப்புறம் சோசியல் மீடியாவை மட்டுமே கன்சியூம் பண்றதுனாலதான் இங்க பிரச்சனையே. அது வேற ஒன்றும் இல்லை. அதை தவிர வேற எதுவுமே உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இங்க பேசுறதுதான் இதுதான் உலகம், இது இங்க பேசுறதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்களே. அதனாலதான் இப்படி இந்த மாதிரி. மின்னல் முரளிக்கு அப்புறம் ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க இப்படி பேச பேசதான் பிஜேபி வளர்தான் நம்ம. அதான் நடக்குது, வேற என்ன. இப்படியே இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தா எல்லாருக்கும் என்னங்கன்னு தோணும் ஒரு இடத்துக்கு மேல. இந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்டிருக்கணும் நீங்க என்னைக்காக எல்லா கடவுளையும் திட்டி ஒரு வீடியோலாம் போடும்போது ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்க நியாயமான ஆளா இருந்தா அப்போ கேட்டிருக்கணும் இல்லை, அது கிடையாது. இப்போ வந்துட்டா மட்டும் இவன் சங்கி விஜய் வேற சங்கின்ட்டானுங்க. இன்னைக்கு நான் பார்த்தேன் நிறைய பேர் என்னடா இப்படி சாய்பாபா கோவிலுக்கும் ஒரு நார்மல் கோவிலுக்கே போயிருக்கேன், ஒரு சிவன் கோவிலுக்கே போயிருக்கட்டும், விஷ்ணு கோவிலுக்கே திருப்பதிக்கு கூட போயிருக்கட்டும், எப்படி சங்கி ஆயிடுவாரு அவரு? லட்சக்கணக்கான பேர் போறானே திருப்பதிக்கு, சாய்பாபா கோவிலுக்கு லட்சக்கணக்கில் போறான், அவன்லாம் சங்கியா? லட்சக்கணக்கான பேரும் சங்கியா? அப்படி கோவிலுக்கு போனா ஒருத்தர் எப்படிங்க சங்கி ஆயிருவான் ஃபர்ஸ்ட்? அப்ப என்ன மனநிலை இவனுக்கு? ஆனா போறவங்களே அப்படிதான் சொல்றாங்க. அதுதான் என்ன இவனுக்கு. சரிடா, நீங்க என்னடா கோவிலுக்கு போகாம என்னடா நல்லது பண்ணிட்டீங்க? நீங்க என்ன ஒடுக்கமா நல்லவனா வாழ்ந்துட்டீங்களா? நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுத்துதானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி அவன் இருந்துட்டு போறாமே, இன்னும் இருக்கு அவன் கோயிலுக்கு போய் இருந்துட்டு போறான். அதாவது எப்படின்னா அந்த மனநோய் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. சோசியல் மீடியால தான் அதிகம், வெளியிலாம் கிடையாது. வெளியிலாம் இவனிலே காலையில சாமி கும்பிடுவானுங்க, விபூதி வச்சுட்டு தான் போவானுங்க ஸ்கூலுக்கு. எக்ஸாம்லாம் வரும்போது உளுந்து கும்பிடுவானுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசங்களே. ஆனா இவனுக்கு அந்த சோசியல் மீடியா நோய் அதிகமாயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா சொன்னீங்க. எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கெல்லாம் ஐயோ கடவுளே எனக்கு பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கதறானுங்க. இல்ல அவங்களே தினமும் கோயிலுக்கு போவாங்க, அவங்களே சாமி கும்பிடுவாங்க. பட் இந்த விஷயம் வரப்ப இப்படி பேசுவாங்க. அது நீங்க சொன்னது கரெக்டான விஷயம் தான். இதுல லெஃப்ட் விங்ங்கறாங்க, இன்க்ளூசிவிட்டிங்கறாங்க. ஆனா இப்படி ஹிந்து ரிலிஜனை போட்டு இப்படி டேமேஜ் அடிக்கிறானுங்க. எந்த ரிலிஜன் பத்தியுமே பேசக்கூடாதுங்க. எல்லாமே முன்னாடி வந்ததுதான், அது தேவையில்லை. பட் அது ஏன் பேசணும்? ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டாரு, சர்ச்சுக்கு போயிட்டா அவர் செக்யூலரா, மசூதிக்கு போயிட்டா செக்யூலரா? என்ன அது? இல்ல அதான் அந்த மாதிரி தான் இவங்க ப்ரோபகேட் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். அது இந்த ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியை திருத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. திருமாவளவன் அவ்வளவு பெரிய அறிவாளிலாம் பேசுவாங்க இவங்க. அவர் பேசுறாருங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல போய் பேசுறாரு. அவருன்ற பர்டிகுலரா அவருன்னு சொல்ல, 10 வருஷம் பிஜேபி இருந்துச்சு இங்க, அடுத்த 5 வருஷமா அவங்க தான் வரப்போறாங்க. இவங்க என்ன கதறினாலும் அவங்க தான், அதுக்கடுத்த 5 வருஷமா அவங்க தான் வச்சுக்கோங்க, 10 வருஷமா அவங்க தான், அடுத்த 10 வருஷம். அவர் சொல்றாரு பிஜேபி மோடி திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா எல்லா மசூதியும் எல்லா சர்ச்சையும் இடிச்சிருவாருன்னு பிரச்சனை பண்றாருங்க. இது மத அரசியல் இல்லையா? இது மதவாதம் இல்லையா? அந்த வீடியோ இருக்கு, இன்னைக்கு பண்ணியிருக்காரு இந்த பிரச்சாரத்தை. மோடி திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டுனா எல்லா சர்ச்சையும் இடிச்சிருவாரு, எல்லா மசூதியும் இடிச்சிருவாரு, அதனால அவர் வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாரு. திருமாவளவன் பண்றாரு, யாரோ ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ யாரோ ஒருத்தர் பண்ணா ஓகே, திருமாவளவன் பண்றாரு. இது மத அரசியல் இல்ல, மதவாதம் இல்லை. ஆனா இவங்களுக்கு மட்டும் கேள்வி, இவங்க மட்டும் சண்டைக்கு வருவீங்க. அது என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க. இல்ல கார்த்தி, இந்த மாதிரி நம்ம நியூட்ரலா இருக்கவங்க கூட இந்த மாதிரி பேசுறப்ப யாரு நியூட்ரலா இருக்காங்க? யாரு நியூட்ரலா இருக்காங்க? இல்ல நம்மள மக்கள் நியூட்ரலா இருக்கவங்க கூட இந்த மாதிரி அரசியல்வாதிங்க பண்ற விஷயத்தினால
அவங்களோட இன்னும் அந்த மதத்தை வந்துட்டு கொஞ்சம் இது பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் உண்மை ஆகுது. அதுதான் அதுதான் உண்மை, வேற என்ன, அதுதான் உண்மை. இல்ல ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். நமக்கு இந்த இது ஏங்க முஸ்லீமு கிறிஸ்டினு இந்த மாதிரி இதெல்லாம் என்னங்க நமக்கு ஸ்கூல்ல தான் தெரியுமோ இல்லையா, மற்றபடி அவன் நம்ம ஃப்ரெண்டு நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படிதான் இருந்தோம். இப்ப எல்லாமே நீங்க வந்து அப்படித்தான் தெரியல. இருந்தீங்க பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியாம இருந்திருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கு, அது இல்லாமலாம் இல்ல. 75 வருஷம் இந்தியாவில் இதெல்லாம் இருக்கு. சுதந்திரமே இங்க வந்து அஹ், ஆகஸ்ட் 15 இங்க இந்தியாவுக்கு சுதந்திரம், ஆகஸ்ட் 16 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் சொன்னதுல இருந்து இருக்கு. சரியா? அது இல்லாமலாம் கிடையாது, நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அதை வச்சு ஓட்டு வாங்க இறங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு? அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்களும் தானே ஓட்டு வாங்க இறங்கிட்டீங்க. அப்ப அவங்களுக்கு நல்லது செய்யணும் பத்தி யோசிக்கிறீங்களா? நீ அவன்கிட்ட என்ன சொல்லணும்? நான் வந்து இது உனக்கு பண்றேன், நான் வந்து உனக்கு இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கணும். ஐயோ, அவன் வந்து அவன் வீட்டு இடிச்சிருவான், அவன் கோயில் இடிச்சிருவான், அவனுக்கு ஓட்டு போட்டுறாத, எனக்கு போடு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க நல்லவ மாதிரி ஏன் பேசுறீங்க? நீங்க அப்படிதானே ஓட்டு கேக்குறீங்க. இதுக்கு அவரு ஒரு வகையில சொல்றாருங்க, வந்து அவரு பிஜேபி ஒரு பைபிளை பெரிய பைபிளை காரணம் தானே அது. எரிப்பாங்கன்றாரு. பைபிளை எரிப்பாங்க, குரானை எரிப்பாங்க, கோவில் இடிப்பாங்க, மோடி திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாருங்க. இதுக்கெல்லாம் எவனையுமே பொங்க மாட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிஜேபி கூட தானே. இதுக்கு போங்க டிஎம்கே கார்மோட் அடிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி பேச பேச தான் பிஜேபி ஓட்டு அதிகமாகும். இல்ல ப்ரோ, இங்க நம்ம மக்களுக்குள்ளே ஒரு இது இருக்கு. என்னன்னா நம்ம சொந்தக்காரன் இவன் வந்துட்டு இந்த கட்சியில் இருக்கான், இந்த கட்சி வேற அடுத்த கட்சியில் இருக்கான், இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கு ப்ரோ. ஸோ அது அது ஒரு இது அவங்களுக்கே தெரியும் நம்ம கட்சியோட கொள்கையும் நம்ம இருக்கிறதும் வேற மாதிரின்னு. ஆனாலும் அவங்க வந்துட்டு என்ன பண்றது, அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கப்ப வரைக்கும் அந்த கட்சிக்காக போறாங்க. ஸோ அவங்க போறாங்கன்னா அந்த ஊருக்கு அவங்க தலைவர்னா அவங்கள ஃபாலோ பண்ற மக்களும் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ற விதியா இருக்கு. ஆனா அவங்களோட கட்சி கொள்கையும் இல்ல இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல மூத்த தலைவர்கள், இங்க even இந்த கட்சி தலைவர்கள் பேசுறாங்கல்ல, அது அது வந்துட்டு அவங்க சுத்தமா சூட்டே ஆகாது தானே. இருந்தாலும் என்ன பண்றது, என் ஊர்ல வந்துட்டு இவர் தான் தலைவர், இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த மாதிரி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம ஊர்ல. அதை ஏத்து கேட்டாலும் அங்க அதான் அதை ஏத்து கேட்கிற மனப்பான்மை இன்னும் வரல. மேபி இப்படி இப்ப அண்ணாமலை மாதிரி உள்ள ஏன் வர்றவங்க அதெல்லாம் வந்து வரலாம்னு நினைக்காதீங்க, எல்லாம் வந்துட்டு இருக்குங்க, நிறைய இல்ல வந்துருச்சு. இல்ல இல்ல அதுதான் சொல்ல லோக்கல் வரேன். லோக்கல் இப்ப பாடி எலெக்ஷன்லயே அவங்க வந்து 6% மேல ஓட்டு எடுத்துட்டாங்க. சரியா? இல்ல லோக்கல் பாடி நானும் எலெக்ஷன் அதான் சொல்ல எந்த வரேன், கட்சிக்கும் நானும் சின்ன அதான் சொல்ல அதெல்லாம் வரேன். தாண்டி வாங்கி எடுத்துட்டாங்க. நீங்க இல்ல இன்னும் கத்தி நினைச்சிட்டு நான் இருக்கீங்க அவங்க வளரலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை முட்டாள்தனம். உங்களுக்கு கண்ணு தெரில. நீங்க வந்து போனை வந்து கண்ணை மூடிட்டு வந்து உலகம் தான் நினைச்சிட்டு இருக்கிறது தான். அவங்க வளர்ந்துட்டாங்க, பயங்கரமா வளர்ந்துட்டாங்க. சும்மா இதையே இல்ல அவங்க கத்தி பேசிட்டு இருந்தானுங்க. இவனுங்க இவங்க நினைக்கிற மாதிரிலாம் 39 தேதி வேற ஆளே இல்லை, நம்ம தான் ஓட்டு போவாங்கன்னு நினைச்சாங்கன்னா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஜூன் 4 தெரியும் அவங்களுக்கு. இல்ல அவங்க எதை இவங்களுக்கு கனவு கண்டு கான்பிடன்ஸ் உட்காந்துருப்பாங்க. என்னன்னா ப்ரோ, உங்களுக்கு வந்து ஓட் ஸ்பிளிட் ஆகுதுங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. கேக்குதா? கேக்குது கத்தி. இல்ல இப்பதான் கேக்குது. நானும் ரெண்டு அதான் கட்சி சொல்ல ரெண்டு வந்தேன். கட்சி ரெண்டு கட்சி பிரிஞ்சு நிக்குது, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஜூன் 4 தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும். உண்மையாலுமே அதுதான். இப்ப வந்துட்டு இப்படி ஒரு கட்சி பிஜேபின்னு ஒருத்தர் உள்ள வரப்பதான் தெரியும். அண்ணாமலைன்ற ஒருத்தர் உள்ள மீன் வச்சு வரப்பதான் வந்துட்டு இப்ப எல்லாமே மாறப்போகுது. அது வந்து ஒரு மாற்றமா தான் இருக்கும். டெஃபினட்டா மாற்றம்ன்றது வந்துட்டு இப்ப 2024 தான் நடக்க போகுது. ஸோ அதுல இருந்து தான் நாம பார்க்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் மக்கள் வந்துட்டு
அவங்க வழி வழியா வந்த கட்சியும் சரி, அவங்க சொந்தக்காரங்களுக்காக இருந்த அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. அதான் நம்ம அவன் அவங்களுக்கு எதிராகவே அந்த கட்சி தலைமை பேசினாலும் அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்களோ இல்லையா, அதை வந்து என்னை பத்தி என்னோட மதத்தை பத்தி பேசிட்டாங்க. மதத்தன்னு இல்லை, நான் என்னோட நம்பிக்கையை பத்தி இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி கூட இல்லாம இருந்தாலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வேற வழி இல்லை. பட் இப்ப இப்படி ஒரு ஆள் வரப்பதான் வந்துட்டு எல்லா மக்களுக்குமே அது தெரியுது. ஓகே, நம்ம வந்து இப்படி இருக்க கூடாது, நமக்காக ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிதான் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. பட் அண்ணாமலைன்னு சொல்ல, பட் அது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் தாட் தான். அண்ணாமலைன்றதோட இது ஒரு டிஃப்ரெண்டான தாட். இப்ப ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான தாட். இதை வந்துட்டு எல்லாரும் பேசுறாங்க, எல்லாத்துக்கும் இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பிடிக்குது. அவர் வந்துட்டு வேற யாரையும் ஹர்ட் பண்ணி பேசல. என்னோட இதுவும் தான், ஒப்பீனியன் தான். யாரையும் ஹர்ட் பண்ணி பேசல, அவர் எல்லாத்தையும் ஆதரிச்சு தான் பேசுறாரு. அதனால வந்துட்டு எல்லாத்துக்கும் அது பிடிக்குது. ஸோ we will lead. அது ஒரு சைன் இருக்கு. கதிர் இப்ப 24 எலெக்ஷன் பாசிட்டிவா நல்லா வந்துருச்சுன்னா இப்ப 26லயும் அவங்க தனியா தான் நிப்பாங்களா? இல்ல, அவங்க பின்னாடி பெரிய கூட்டணி வந்துருங்க. நீங்க ஏடிஎம்கே தாண்டிட்டாங்க 24ல அப்படின்னா ஏடிஎம்கேல இருக்கவங்க 40 பேத்துக்கு மேல வெளில வந்துருவாங்க. அவங்கலாம் வந்து பிஜேபியில் சேர்ந்துருவாங்க, இல்லை ஏடிஎம்கே வந்து சேர்ந்துரும். இப்ப இவங்களே ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, 26ல கண்டிப்பா திமுகவுக்கு திமுக நினைக்கிறாங்கல்ல, அது நடக்கவே நடக்காது. 26ல வந்து ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் நடக்கும் தமிழ்நாட்டில். அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸா இல்லை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸான்றதுலாம் அடுத்தது. ஆனால் 26ல ஆட்சி மாற்றம் இருக்கும். இவங்க காலத்துக்கு நாங்கள் தான் இருப்போம்னு நினைச்சு ஆடிட்டு இருக்காங்களா, அந்த ஆட்டெல்லாம் இன்னும் 2 வருஷம் தான். பட் கனம் இவங்களுக்கு புதுசு இல்ல ப்ரோ. இதுக்கு முன்னாடி புதுசு இல்ல, 5 இயர்ஸ் மேல இவங்க ரூல் பண்ணது இல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் முகம் வாங்குறது இவங்களுக்கு புதுசு இல்லை. ஆனா அந்த 5 வருஷம் பேசி வந்து 50 வருஷம் இவங்க ஆண்ட மாதிரி பேசிருந்தாங்க. நீங்க படிச்சது எங்களாலதான், நீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களே அதனால யாரால, எங்களாலதான், நீங்களா இங்கிலீஷ் படிக்கிறீங்களே எதனால, நாங்களால எங்களாலதான் அப்படின்னு பேசுறாங்கல்ல. இன்னும் அப்படிதான் பேசுவாங்க, இதுக்கப்புறம் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க பஸ்ல போறது எங்கனாலதான், நீங்க போன் யூஸ் பண்றது எங்கனாலதான், போனை கண்டுபிடிச்சது நாங்க தான், கரண்ட்டை கண்டுபிடிச்சிங்க நாங்க தான், ஃபேன் போடுறீங்களே வீட்டுல ஃபேன் போட்டு தூங்குறீங்களே அந்த ஃபேனை கண்டுபிடிச்சிருந்தாங்க தான், அப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் பேசிட்டு இப்ப கூட ஓசில போறீங்க பஸ்ல அதான் அது ஒரு மாதிரி தான் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. எல்லாத்தையும் ஃபேன் லவ்லி போடுறது உங்களாலதான், ஃபேன் சட்டை போடுறது உங்களாலதான், அதான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசி பேசி அடுத்த 5 வருஷத்துல முக்கம் வாங்குவாங்க. அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. 26ல திரும்ப திமுக இருக்காது, கண்டிப்பா திமுக ஆட்சி கிடையாது 2026ல. அது வேணா 100% யாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸா இல்லை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸான்றது இந்த 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். ராபின்சன்லாம் கதறி கதறி அழுவான், அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராபின்சன் நடக்கவே நடக்காது. ஏன்னா ஜென்ரலா அண்ணாமலை வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஹார்ஷா எல்லாம் இது பேசுனது இல்லை. சரி ப்ரோ, ஓகே வச்சுக்கலாமா? வேற இருக்கீங்களா? ஓகே, பாய்.